வாழ்க்கையில் அப்படின்னு நம்மளுக்கு தெரியறதில்லை. ஸோ போன வாரம் பார்த்த மனிதனுடைய நிலைமை என்ன, இன்று மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, வாட் இஸ் த ஹியூமன் கண்டிஷன்ஸ் டுடே ஆர் அட் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீக் பார்த்ததனுடைய தொடர்ச்சியாய் இந்த வாரம் இந்த காரியத்தை மாற்றுகிறதற்கு ஆண்டவர் எப்படி சுவிசேஷத்தை அறிவித்தார், அந்த சுவிசேஷம் என்ன, வாட் இஸ் த காஸ்பல் ஆஃப் த டெலிவரன்ஸ் ஃப்ரம் த ஹியூமன் கண்டிஷன்ஸ் டுடே, இன்று இருக்கக்கூடிய மனிதனுடைய நிலைமைகளை மாற்றுகிறதற்கு எந்த சுவிசேஷம் அவசியம், வாட் இஸ் த காஸ்பல், எந்த சுவிசேஷம், எது சுவிசேஷம் அப்படிங்கக்கூடிய காரியங்களை நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த சுவிசேஷம் யாருக்கு அப்படின்னா, முதல்ல பாவத்தில் இருந்து மீட்கப்பட்டவர்களாய் நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இந்த சுவிசேஷம் தேவை. இன்றைக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாதவர்களாய் இருக்கிற, பாவம் மன்னிக்கப்படுகிறதற்காக பாத யாத்திரைகள், சொப்பரங்கள், காவடிகள், இன்னும் சில காரியங்கள், ஆடு மாடுகளை பலி கொடுக்கிற காரியங்கள், இப்படி எல்லா மதத்தினருமே செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்தினரும் ஏதோ ஒரு முறையில், நான் ஒரு சில நாடுகளுக்கு போயிருக்கிறேன், அங்கே ஒரு சில சம்பவங்களை, அவர்கள் ஆராதிக்கிற முறைமைகளை, அவர்கள் பாவ மன்னிப்புக்கு என செலுத்தக்கூடிய பலிகளை எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். நான் வெறும் கிறிஸ்தவத்தை, இந்துவை, முஸ்லீமை அப்படி மட்டுமல்ல, இதை தாண்டி சீனர்கள் இருக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு மதத்தினரும், வேறு வேறு மக்களும், அவர்கள் அந்த வழிபடுகிற முறைகள் இதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ அப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த நம்பிக்கை இல்லாமல், இந்த சுவிசேஷத்தினுடைய பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாதவர்களுக்கு இந்த சுவிசேஷம் அவசியமாய் தேவைப்படுகிறது. ரெண்டாவது, உலகத்தின் மேலே பாசம் வைத்து தேவன் மேலே விருப்பம் இருக்கும், ஆனால் அதற்காக தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த சுவிசேஷம் வேணும். உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய காரியங்கள் அவங்களை என்ன பண்ணும், இழுத்து அவர்களை சிறையிருப்புக்குள்ளே கொண்டு போகும். அவங்களுடைய பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், அவங்களுடைய தலைமுறை சுபாவங்களாக இருக்கலாம், அல்லது அவர்கள் கலாச்சார ரீதியாய் கற்றுக்கொண்டதாக இருக்கலாம், அல்லது மத ரீதியாய் கற்றுக்கொண்டதாக இருக்கலாம். இதை விட முடியாத சூழ்நிலையில் போராடுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த மன்னிப்பின் நிச்சயத்தின் விடுதலையை பெற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறாங்க. மூணாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஹோப்லெஸ்ஸாக இருக்கிறாங்கல்ல, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு இந்த சுவிசேஷம் தேவை. ஆமென், அல்லேலூயா. இந்த காஸ்பல் யாருக்கு, இந்த சுவிசேஷம் யாருக்கு அப்படின்னா, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவர்கள். இன்னைக்கு உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தின் மேலே பயங்கரமாக நம்பிக்கை வச்சுருந்துருப்பாங்க. ஒரு சட்டன் பீரியடில் பார்க்கும்போது அந்த நம்பிக்கை முற்றிலும் உடைஞ்சு போயிடும். அந்த நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இந்த சுவிசேஷம் தேவைப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது கடவுள் மேலே, மனிதர்கள் மேலே, அல்லது தன்னுடைய பணத்தின் மேலே, தன்னுடைய வேலையின் மேலே, தன்னுடைய உறவினர்கள் மேலே, தன்னுடைய இனத்தார்கள் மேலே, அல்லது தன்னுடைய தேசத்தின் மேலே, இப்படி இயற்கையின் மேலே, எது மேலே வேணுனாலும் உங்கள் நம்பிக்கை இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு ரீதியில் இந்த நம்பிக்கை இழந்து போகிற சூழ்நிலைகள் வருகிற போது, நீங்கள் அந்த பகுதியில் உங்களுக்கு இந்த இரட்சிப்பின் சுவிசேஷம் அவசியமாக இருக்கிறது. இந்த சுவிசேஷம் தான் உங்களை மீட்டு கொண்டுட்டு வர முடியும். இந்த சுவிசேஷம் தான் உங்களை வாழ வைக்க முடியும், உங்களுக்கு நம்பிக்கையை உண்டாக்க முடியும். எனவே நாலாவதாக, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இந்த சுவிசேஷம் அவசியமாக இருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஐந்தாவதா, குற்ற உணர்வில் இருக்கிறவங்க, கில்ட்டியாக இருக்கிறவங்க, குற்ற உணர்வில் இருக்கிறவர்களுக்கு இந்த சுவிசேஷம் அவசியமாய் தேவைப்படுகிறது. ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள குற்ற உணர்வு
அவங்க தொடர்ந்து அப்படியே இருந்துட்டு இருக்கு. நான் இப்படி பண்ணிட்டேன், நான் இதை பண்ணிட்டேன், நான் இந்த பாவம் பண்ணிட்டேன், நான் இவங்களை ஏமாத்திட்டேன், நான் இவங்களுக்கு விரோதமாக எழும்பிட்டேன், நான் இவங்களுக்கு பொய் சொல்லிட்டேன், கடவுளுக்கு உண்மையா இல்லை அப்படின்னு ஒரு குற்ற உணர்வை சாத்தான் நம்மளுக்குள்ளே கொண்டு வரும். சில நேரங்களில் நம்மளுக்குள்ளே கொண்டுட்டு வருவோம். எல்லாத்தையும் அந்த சாத்தானை இழுக்கக்கூடாது, எல்லாமே சாத்தானால் வர்றதில்லை. நிறைய நேரங்களில் நம்மளாலேயே கொண்டுட்டு வருவோம். நம்ம சில குற்ற உணர்வுக்குள்ளே வந்து நாம் சில நபர்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடுவோம். அப்படி விலகும்போது அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி இருக்குது. சில பேருக்கு இது தெரியும், சில பேருக்கு இது தெரியாது. சில பேருக்கு இது வந்து வெளியிலேயே தெரியும், எனக்கு இப்படி ஒரு உணர்வு இருக்குது, இப்படி ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அதிலேயே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு இந்த கில்ட்டி தெரியாது. அவங்கள எப்படி நான் ஃபேஸ் பண்ணுறது, அவங்க முகத்தை நான் எப்படி பார்க்குறது, அவங்க இடத்துக்கு நான் எப்படி போகிறது, அவங்களோட நான் எப்படி போய் உறவாடுறது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் புரிஞ்சுக்கிறாமல் வெளியில் வந்துட்டேனே, இனி அவங்கள போய் நான் எப்படி உறவு முறை கொண்டாடுறது அப்படின்னு இந்த கில்ட்டினால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் கடவுளுடைய சமூகத்துக்கு முன்னாடி வந்து நிற்க முடியாமல் பாவ உணர்வே அவங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு குற்ற உணர்வாய் கில்ட்டியா உணர்வுக்குள்ளே இருக்கும். அவங்களுக்கு இந்த சுவிசேஷம் அவசியமாக இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இழந்து போனவர்களுக்கு இந்த சுவிசேஷம். ஆறாவது, இந்த சுவிசேஷம் யாருக்கு தேவை அப்படின்னு, இந்த அடிப்படை உபதேசம் யாருக்கு தேவை அப்படின்னா இழந்து போனவர்களுக்கு. பைபிள் சொல்லுது, இழந்து போனவர்களை தேடி மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு என்ன பண்ணாரு, வந்தார். ஆமென். ஸோ எனவே இழந்து போனவர்களுக்கு இந்த சுவிசேஷம் தேவை. நீங்கள் எதை இழந்து போயிருக்கிறீங்க, அந்த இழந்து போன சூழ்நிலையிலிருந்து நீங்கள் மீண்டு வர வேண்டும் என்றால் உங்களுக்கு இந்த சுவிசேஷம் அவசியமாக இருக்கிறது. ஸோ எனவே இழந்து போன சூழ்நிலையிலிருந்து கர்த்தரை உங்களை மீட்கிறதற்காக இந்த சுவிசேஷத்தை உங்களுக்கு கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உதவி இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு, ஹெல்ப்லெஸ் பீப்புள். ஏழாவதா நீங்கள் பார்த்தீங்கன்னா உதவி இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பெற்றோர்கள் கைவிட்டுருவாங்க, உறவினர்கள் கைவிட்டுருவாங்க, சொந்த பந்தம் கைவிட்டுரும், நம்பி இருக்கிறவர்கள் கைவிட்டுருவாங்க, அல்லது இவர்கள் அவர்களை நம்ப மாட்டாங்க. ரெண்டு விதத்தில் இருக்கு. ஆமென். ஒன்று, இவர்கள் கைவிடப்பட்டிருப்பாங்க, அல்லது இவர்களே மற்றவர்களை என்ன பண்ணுவாங்க, கைவிட்டுருவாங்க. ரெண்டு குரூப் இருக்கு. இப்படி கைவிடப்பட்ட ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய, எனக்கு ஒரு உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு ஒரு உதவி செய்கிறதுக்கு முன் வருகிறதற்கு ஒருவரும் இல்லை அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல அவங்களே ஒரு முடிவை எடுத்து அவர்களே ஒரு இடங்களில் போய் சில பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வாங்க. அந்த அப்படி சிக்கிக்கொள்ளுகிறவர்களுக்கு இந்த சுவிசேஷம் அவசியமாக இருக்குது. நீங்கள் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பகுதியையும் நீங்கள் கவனமாக கவனிக்கணும். கவனிச்சுட்டு இதில் எது உங்கள் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சு அந்த பகுதியிலிருந்து நீங்கள் மீண்டு வர வேண்டியவர்களாக இருக்கிறீங்க. எத்தனை பார்த்துருக்கோம் இது வரையிலும்? 7. என்ன சொல்லுங்க பாப்போம். ஒன்று என்ன? பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாதவர்களுக்கு இந்த சுவிசேஷம் தேவை. இரண்டாவது, உலகத்தின் சொல்லுங்க, எழுதியிருக்க பிரகாரம் சொல்லுங்க, நீங்க எப்படி சொல்லியிருக்கீங்களோ. உலகத்தின் ஆசையை வச்சிட்டு அதிலிருந்து விடுதலை ஆக முடியாதவர்கள், தேவனோடு இருக்கிற அந்த உறவுல நெருக்கத்தில் இருக்கிற பிரிவினால இருக்கிற ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷம் தேவை. மூணாவது, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இந்த சுவிசேஷம் யாருக்கு தேவை அப்படின்னா, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இந்த சுவிசேஷம் தேவையாயிருக்கிறது அப்படி சொன்னோம். அதுக்கடுத்து பார்க்கும்போது நாலாவது, குற்ற உணர்வு, கில்ட்டி, குற்ற உணர்வு உள்ளவர்களுக்கு இந்த சுவிசேஷம் தேவை. ஐந்தாவது, இழந்து போனவர்களுக்கு இந்த சுவிசேஷம். ஆறாவது, உதவி இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு. இன்னொன்று என்ன? அவ்வளோதானே. அப்போ எத்தனை நம்பர் வருது?
6 தானே? அதான் நீங்கள் 7ன்னொன்னே நான் திருப்பி 6 காரியங்கள் பார்த்துருக்குமா? ஓகே, 7ஆவதா ஒரு காரியம் நீங்க பாருங்க. தன் வாழ்க்கைக்கு, அதாவது எதிர்கால வாழ்க்கைக்கு பிடிப்பு இல்லாதவர்கள், அதாவது எதிர்கால வாழ்க்கைக்கு, அதாவது என்ன சொல்றது, ஒரு உறுதியான ஆதாரம் இல்லாதவர்களுக்கு இந்த சுவிசேஷம் போக வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா எதிர்காலம் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு நிறைய பேர் பயந்துடுறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் நிறைய பேர் பயப்படுறது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு திருமணம், 2வது அவங்களுடைய மரணம், 3வது அவங்க வாழ்நாளில் அவங்க பிள்ளைகளினுடைய காரியம், இப்படியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு திட்டம் வச்சுருப்பாங்க. ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், குடும்பத்தை ஏற்படுத்துறது அவர். ஆமென், அல்லேலூயா. மனிதன் தனிமையாக இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு துணையை உண்டாக்கி கொடுத்தார். அப்போ இன்னைக்கு துணையை உண்டாக்கிக்கிற வேலையை உங்களுக்கு கொடுத்துருக்காரா? அந்த வேலையை அவரே செய்கிறாரா? அவர் தான் செய்கிறார், அப்படித்தானே? அதுக்கடுத்து வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கிறார். ஸோ இப்படி எதிர்கால நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அவர் சொல்லியிருக்கிற நம்பிக்கையின் சுவிசேஷம் அவங்களுக்கு என்னது தேவை. சரி, ரைட், அப்படியே வாங்கலேன். சங்கீதம் 103வது அதிகாரம் 1வது வசனத்தின் பக்கமாக வந்துருங்க. சங்கீதம் 103வது அதிகாரம் 1வது வசனம். எடுத்தவங்க வேகமா. என் ஆத்துமாவே ம் 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 ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான சங்கீதம். இந்த சங்கீதத்தை பெரும்பாலும் நம்ம முடிக்கும் போது சொல்லுவோம். ஆலய ஆராதனையை முடிக்கும் போது என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். எதுக்காக சொல்றோம்? என் ஆத்துமாவே, ஆமா, இந்த 3 மணி நேரம் ஸ்தோத்தரிச்ச, இதோட விட்டுறாத, நீ தொடர்ச்சியா என்ன பண்ணு, ஸ்தோத்தரி, கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படி சொல்லி சொல்றாரு. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஓகே, இங்க பாருங்க, தெளிவா சொல்றாரு. சுவிசேஷம் என்ன அப்படின்னா, இங்க சொல்லும் போது தெளிவா சொல்றாரு, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் ஃபர்ஸ்ட் மன்னித்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்பிக்கை கொடுக்கிறது தான் குட் நியூஸ். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். நற்செய்தி அப்படின்னா என்ன? வாட் இஸ் த காஸ்பல் அப்படின்னா, the gospel gives strength in our hopelessness. எங்கெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதோ அங்கே நம்பிக்கையை கொடுக்கிறது தான் என்னது? இந்த சுவிசேஷம். இங்க ஒரு நம்பிக்கை கொடுக்குது பாருங்க. அங்க என்ன நம்பிக்கை கொடுக்குது அப்படின்னா, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. ஆமென். நீ இதை கொண்டு வந்தா உன்னை மன்னிப்பார், இதை செஞ்சா உன்னை மன்னிப்பார், அப்படி இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் அக்கிரமங்களை, பாவங்களை, மீறுதல்களை மன்னிக்கிறவராயிருக்கிறார். அதை தான் இந்த நம்பிக்கையை தான் அவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம். 2வது ஒரு நம்பிக்கை கொடுக்கிறாரு பாருங்க, உன் நோய்களை எல்லாம் அவர் என்ன பண்றாராம்? குணமாக்குகிறார். ஆமென். இது ஒரு நற்செய்தி உங்களுக்கு, குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்? உங்க நோய்கள் எல்லாம், ஒருவேளை டாக்டர் கைவிட்டு இருந்தா கூட அந்த நோயை அவர் என்ன பண்றவர்? குணமாக்குகிறவர். உங்கள் நோய்கள் எல்லாம், சின்ன நோயா இருந்தாலும் பெரிய நோயா இருந்தாலும், கர்த்தர் அவைகளை குணமாக்குகிறவராய் இருக்கிறார். ஸோ உங்களை குணமாக்கி விடுதலை ஆக்குகிறதற்கு
அவர் போதுமானவராயிருக்கிறார். எனவே இந்த சத்தியம் உங்கள் உள்ளத்திற்குள்ள ஆழமா உள்ள வரணும். ஆமென். அவர் என்னை மன்னித்திருக்கிறார். ரெண்டாவதா அவர் என்ன பண்றாரு? என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்னை ஹெல்த்தியா வைக்கிறார். சோர்வு, பலவீனம், அசதி இது எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாராம்? மாற்றுகிறார். அப்படித்தானே? யாருக்கு அப்படின்னா கர்த்தரை முழுவதும் நம்புகிறவர்களுக்கு, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி அப்படின்னு எந்த ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்தரிக்குதோ அந்த ஆத்துமாவை கர்த்தர் என்ன பண்றாரு? அவங்க சரீரத்திலேயே ஆவியில ஆத்துமாவில் இருக்கிற வியாதிகளை எல்லாம் என்ன பண்றாரு? நோய்களை எல்லாம் குணமாக்கி, அதுக்கடுத்து பாருங்க, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, அதாவது உன் வாழ்க்கைய, உன் ஜீவனை, இன்னைக்கு செத்து போயிடுவனோ அப்படின்னு சீக்கிரமா முடிவு எடுத்துறாங்க. ஒரு வியாதி வந்து டாக்டர் பேரை சொன்னாருன்னா முடிஞ்சு கதை. புரியுதா? சில பேருக்கு அந்த வியாதியின் அறிகுறிகளை கூகுளில் தேடிட்டு பாதி பேர் செத்து போயிடுறாங்க. எனக்கு பெரிய பிரச்சனை, நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, இந்த வாழ்க்கையை குறித்த நம்பிக்கை இல்லை, இந்த பிராணனை மாய்த்து கொள்றாங்க, தற்கொலை பண்ணி செத்து போயிடுறாங்க. இந்த வாழ்க்கையை குற்றப்படுத்தி பேசுகிறவர்கள் நிறையா இருக்காங்க, தனக்கு தானே நொந்து கொள்ளுகிறவர்கள் நிறையா இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, உன் பிராணனை அழிவுக்கு தப்புவிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்ற ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு சொல்லப்படுது. ஆமென். இந்த குட் நியூஸ் என்ன அப்படின்னா, உங்க வாழ்க்கைய, உங்க ஜீவனை, உங்க பிராணனை ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர் மீட்டு எடுக்கிறார், அந்த ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருகிறார், அதை பாதுகாக்கிறார். நீ ஏன் சாகணும் அப்படின்னு கேட்கிறாரு. உன் அக்கிரமத்துல நீ ஏன் சாகணும்? உன் துன்மார்க்கத்துல நீ ஏன் சாகணும்? துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்துல சாகிறது தேவனுக்கு பிரியமா அப்படி கேட்கிறார். அப்போ ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக என் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். நேற்று தினத்தில் நான் ஒரு என்எஸ்எஸ் கேம்ப்லையும் அப்புறம் ஒரு மஞ்சப்பை கேம்ப், மஞ்சப்பை அப்படின்னு ஒரு கவர்மெண்டினுடைய கேம்புக்கும் அழைக்கப்பட்டிருந்தேன். அங்கே போயிருந்தேன். அங்கே போகும்போது அங்கே நான் அவங்கள்ட்ட சொல்லும்போது சொன்னேன், நம்மளை உண்டாக்குகிறவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். நீங்கள் என்னென்ன பேர்ல எல்லாம் கடவுளை நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் நம்மளை உண்டாக்கின ஒரு கடவுள் இருக்கிறார். அவர் ஒன்றாகிய மெய் தேவன். அவர் தான் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர். அதில் உண்டான யாவற்றுக்கும் அவர் தான் ஆண்டவர். உங்களுக்கும் அவர் தான் ஆண்டவர், எனக்கும் அவர் தான் ஆண்டவர். நம்ம பேர் வந்து என்ன பண்றோம்? அந்த அந்த உண்டாக்கின கடவுளை நம்பாம நம்மளுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் கடவுள் நம்பி நாம பாதிக்கப்படுகிற போது தேவன் மேல நம்மளுக்கு நம்பிக்கை இல்லாம, கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம போயிடுது. ஒரு சிலர்லாம் கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிதானே? நேற்றைய தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கரூர் பகுதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி காலையில் வரையிலும் 39 பேர் இறந்துட்டாங்க. 39 பேர் இறந்துருக்கிறாங்க. கூட்ட நெரிசலில் சிக்கி ஒருத்தர் போட்டு மிதிச்சதில் 39 பேர் இறந்துருக்கிறாங்க. 102 பேருக்கு மேலே மருத்துவமனையில் என்ன பண்ணுறாங்க? சிகிச்சையில் இருக்கிறாங்க. ஒரு 12-13 பேர் அவசரத்துக்கு சிகிச்சை பிரிவில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு தெரியலை அப்படின்னு சொல்லி நாம் இன்னைக்கு அவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணணும். அவங்க எந்த சூழ்நிலையில் போய் எங்கே அடிபட்டாங்க முக்கியம் இல்லை. ஆண்டவர் அந்த பிராணனையும் என்ன பண்ணுறவர்? காக்கிறவர். மரித்து போனவங்களை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உயிரோடு இருக்கிறவர்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். அப்படியே கைகளை உயர்த்தி இருக்கிற இடத்துல, ஆண்டவரே இந்த கரூர் பகுதியில் நேற்றைய தினத்தில் இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த, அதற்கு பார்க்கிறதற்கும் அந்த பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள போன ஒரு கூட்டத்தார் ஆண்டவரே நெரிசல்ல சிக்கி மாட்டிக்கொண்டு 39 பேருக்கு மேலே இறந்த ஒரு செய்தியை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான காரியங்கள், மன வருத்தமான காரியங்கள். ஆனாலும் கர்த்தாவே, இறந்து போனவர்களுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் உயிரோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் பண்ண முடியும். ஆண்டவரே, மரணத்தில் இருக்கிற அந்த மக்களை, மரண பிடியில் இருக்கிற அந்த மக்களை, மரணத்தின் விளிம்பில் போராடி கொண்டிருக்கிற ஐசியூவில் ஆண்டவரே, தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிற
ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தருடைய கரம் அமரட்டும். ஆண்டவரே, இந்த மரண ஓலத்தின் சத்தம் இதோடு நின்று போகட்டும். இயேசுவின் நாமத்தில் இனி தொடராதபடிக்கு கர்த்தாவே, அந்த மருத்துவமனையில் உம்முடைய தூதர்களை அனுப்பி கர்த்தர் நீர் பாதுகாப்பீராக. அவர்களுக்கும் நீர் ஆண்டவராயிருக்கிறீரே. ஆண்டவரின் அவர் அக்கிரமங்களை மன்னித்து அவர்களுடைய எல்லா கட்டுகளையும் உடைக்கிறவராயிருக்கிறீரே. அப்படிப்பட்ட ஆண்டவர் நீர், பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிற ஆண்டவரே, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சூட்டுகிறவராயிருக்கிறவர் ஆண்டவரே, அந்த மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீராக. அவர்கள் உண்மை தெய்வத்தை அறிந்து கொள்ளுகிறதற்கு, இரட்சகரை அறிந்து கொள்ளுகிறதற்கு ஆண்டவரே ஒரு உயிர் பிச்சை கொடுங்கப்பா. கர்த்தர் நீர் மனம் இறங்கி ஆண்டவரே, அது பாதிப்பில் இருக்கக்கூடிய ஆண்டவரை எல்லா அரசியல் எல்லா சூழல்களும் குடும்பத்தாரனுடைய துக்கங்களும் ஆண்டவரை மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் அரசாங்கம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் கர்த்தர் ஆதரவாய் இருப்பீராக. ஆண்டவரே, இது எந்த விதத்திலும் ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டு அரசாங்கத்தையும் எங்கள் தமிழ்நாட்டு அரசியலையும் பாதிக்காதபடி இந்த நிகழ்வுகள் ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டுக்கு ஆண்டவரே உலக அளவில் ஒரு கெட்ட பேர் உண்டாகாதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இதில் உண்டாகிற சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ரைட். பாருங்க, இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது உடனே நம்ம வாயிலிருந்து என்ன வரும்? ஏன் அந்த கூட்டத்துக்கு போகணும், ஏன் அப்படி அந்த நெரிசலில் போய் சாகணும், அப்படி தான் நினைப்போம். ஆனால் ஆண்டவர் நீ போனதை பற்றியோ மாட்டிக்கிட்டதை பற்றியோ பிரச்சனை இல்லை. இனி மீட்கிறதற்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பிராணனை என்ன பண்ணுறாரா? அழிவுக்கு தப்புவிக்கிறார். அந்த பிராணனை அழிவுக்கு விளக்கு வைக்கிற ஆண்டவர். ஸோ அவங்க ஆத்மாவை மட்டும் இல்லை, நம்மளுடைய ஆத்துமாக்களையும் அவர் என்ன பண்றவர்? பிராணனை அழிவுக்கு தப்புவிக்கிறவர். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிக்கணுங்கிறதற்காக தான் இப்படி ஒரு அற்புதங்களை எல்லாம் அவர் நம்மளுக்கு என்ன பண்றாரு? செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதுக்கடுத்து பாருங்க, அங்க சொல்றாரு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சூட்டுவேன் அப்படி சொல்றார். அடுத்து நம்மளுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா, கடவுளுடைய கிருபை நம்மளோடு இருக்கு, அவருடைய இரக்கம் நம்மளோடு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வரையிலும் நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் நம்ம புலம்பல் ஆகமோ நம்மளை விட்டு போக மாட்டேங்குது, அப்படிதானே? ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றது வரையிலும் பேசாம இருக்கிறோம். ஒரு சின்னதா ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒரு மிகப்பெரிய புலம்பல் ஆகமத்தை என்ன பண்றோம்? நாம புலம்ப ஆரம்பிச்சிடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, இந்த புலம்பலை நீ என்ன பண்ணணும்? நிறுத்தணும். ஆமென், அல்லேலூயா. அங்கே துதி உடை போர்த்தணும், அங்கே சாம்பலுக்கு பதில் சிங்காரம் வரணும், அங்கே எங்கெங்க துதி இல்லாம போயிடுச்சோ அங்க துதி வரணும். இதுதான் நம்மளுக்குள்ள இருக்கிற பெரிய பிரச்சனை. இந்த நம்பிக்கையை நம்மளுக்குள்ள என்ன பண்றது இல்லை, கொண்டு வருகிறது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு ஒரு நல்ல நற்செய்தி என்ன அப்படின்னா, உங்களுக்கு கிருபையும் கடவுளுடைய இரக்கமும் இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்களுக்கு கிருபையும் கடவுளுடைய இரக்கமும் இருக்கு. ஆமென். ஒருவேளை நம்பிக்கை இல்லாம நீங்க வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும்படி ஆண்டவருடைய இந்த நம்பிக்கையின் சுவிசேஷத்தை நீங்க நம்பணும். ஆமென், அல்லேலூயா. அவர் அவ்வளவு நல்லவர், அவர் அவ்வளவு இரக்கம் உள்ளவர். அவர் கிருபையினாலையும் நம்மளை முடிசூட்டி, அதாவது முடிசூடா மன்னர் அப்படிம்பாங்கல்ல, அப்படி வைக்கல, நம்மளை முடிசூட்டின மன்னரா வச்சிருக்கார். ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு என்ன சொல்றது, ஒரு போஸ்டிங்ல நம்மளை நிலைநிறுத்தி வச்சிருக்கிறார். ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்காராம்? தெரிந்து கொண்டு வச்சிருக்கிறார். அதனால நம்மளுக்கு இரக்கம் இருக்கு, அதனால நம்மளுக்கு அவருடைய கிருபை இருக்கு. அவருடைய இரக்கம் இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், என்ன வேணும்னாலும் நடக்கும், எப்ப என்ன வேணும்னாலும் நடக்கும். ஆனா இதுவரையிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். ஆபத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் அப்படி சொன்னவர் இன்னைக்கு வரையிலும் உங்களை விடுவிச்சுட்டு இருக்கிறார். அவருடைய இரக்கம் இல்லைன்னா எப்படி விடுவிப்பார்? அவருடைய கிருபை இல்லைன்னா உங்களை எப்படி விடுவிப்பார்? அவருடைய இரக்கம் இருக்கிறதுனால தான் விடுவிச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு தைரியமா சொல்றாங்க பாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு
பயப்படேன். அப்படித்தானே? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். ஆமென். தேற்றும். அதுதான் இரக்கம். அப்ப நம்மளுக்கு இரக்கம் இருக்கிற ஆண்டவர். இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, இயேசுகிட்ட என்னையா இருக்குன்னு ஓடுறீங்க அப்படின்னா, இயேசுகிட்ட கிருபை இருக்கு, இயேசுகிட்ட இரக்கம் இருக்கு, இயேசுகிட்ட சுகமாக்குகிற ஆற்றல் இருக்கு, இயேசுகிட்ட என்னை மன்னிக்கிற சுபாவம் இருக்கு, இயேசுகிட்ட என்னை விடுதலை ஆக்குகிற ஒரு சுபாவம் இருக்கு. நீங்க பாருங்க, கடந்த நாட்கள்ல சார்லி கிரிக் அப்படிங்கிறவர் இறந்தார். அவங்க மனைவி அந்த ஆறுதல் கூட்டத்தில் அவங்க சொன்னாங்க, அந்த சுட்ட நபரை நான் என்ன பண்றேன், மன்னிக்கிறேன். அவங்க வாய் கண்ணெல்லாம் கலங்கி தண்ணீர் வருது, அழுகிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவங்களுக்கு ஒரு 31 வயசு என்னமோ தான் சொல்றாங்க. அந்த இடத்துல இருந்து அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல போய் அவங்க நின்று அவங்க சொல்றாங்க, நான் அந்த நபரை மன்னிக்கிறேன், இயேசு மன்னிச்சது மாதிரி நானும் அவங்கள என்ன பண்றேன், மன்னிக்கிறேன் அப்படி சொல்லி இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தை முழு அமெரிக்காவையும் ஒரு அசைவுக்குள்ளே கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு அவர் சுவிசேஷம் சொல்லும் போது ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை விட இன்னைக்கு அதிகமான ஜனங்கள் என்ன பண்றாங்க, அவரை குறித்து பேசுறதில்ல, ரட்சிக்கப்படுறாங்க, சபைகளுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை தன்னுடைய இளம் வயதுல தன்னுடைய கணவனை இழந்து சின்ன பிள்ளைகளை கையில வச்சுக்கிட்டு இருக்கிற அவருடைய மனைவி சொன்ன ஒரு வார்த்தை, அவங்கள நான் மனப்பூர்வமா என்ன பண்றேன், மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அதிபரோடு இருந்து ஒரு மீட்டிங்கை நடத்துற அளவிற்கு மிகப்பெரிய குடும்பமாய் வளர்ந்திருக்கிறார்கள். முழு அமெரிக்கா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இன்னைக்கு அவரை பத்தி பேசக்கூடிய அளவில் இருக்கிறவர். ஒரு சிலர் சொல்றாங்க, அடுத்த அமெரிக்க ஜனாதிபதி ஆக்குகிறதற்கு அவரை நிறுத்துகிறதற்கு தான் என்ன பண்ணாங்களாம், இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் கட்சியின் சார்பாய் நிறுத்துகிறதற்கு முயற்சி பண்ணினாங்க. அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருந்துச்சு. அவ்வளவு ஃபேமஸான ஆளா இருந்திருக்கிறார். கவர்மெண்டே ஆமா, அமெரிக்க கவர்மெண்டே பயப்படுமா உண்மையை பேசுகிறதுல. அவ்வளோ கரெக்டான நம்பராம். இப்ப நம்மளுக்கு பாருங்க, நிறைய நேரத்தில் உண்மையை பேசுகிறதுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுது. அப்படிதானே? நீங்க உண்மையை பேசுனா பிரச்சனை வருது. ஆமாவா இல்லையா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஆமாவா இல்லையா? நீங்க உண்மையை பேசுனீங்கன்னா பிரச்சனை வருது. ஆனா அந்த மனுஷன் உண்மையை பேசுறதுக்காகவே செத்திருக்க, உண்மையை பேசுறதுக்காகவே செத்திருக்கிற. கொஞ்சம் கூட வளைஞ்செல்லாம் கொடுக்கல, பிளக்சுவேஷன் ஆகல, அவர் நின்று இருக்கிறார். அப்ப பாருங்க, அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் இனி அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணும், அளவில்லாம இருக்கும். ஒன்னு கேட்கலாம், ஏன் அவருடைய கிருபையும் அவர் இரக்கமும் இருந்துச்சுன்னா அவரை சுட விடாம பாதுகாத்திருக்கலாம்ல, சுட்டாலும் வேற எங்கிட்டாவது படம் வச்சிருக்கலாம்ல அப்படின்னு. அப்படி இல்லை. அவர் ஒரு இரத்த சாட்சியாய் மறிக்கணும்னு தேவன் என்ன பண்ணி வச்சிருந்திருக்காரு, நியமித்து வைத்திருந்திருக்கிறார். அதை நம்ம மாற்ற முடியாது. ஆனா அதுக்கு பின்னாடி இன்னைக்கு அரசாங்கமே அந்த குடும்பத்துக்காக நிக்குது. ஆமே, அவங்க மனைவி அந்த ஊழியத்தை செய்கிறதற்கு இப்ப எந்த தடையும் இல்லை. அவர் இருந்த இடத்துல எல்லாம் இப்ப அவங்கள கொண்டு வந்து என்ன பண்றாங்க, அந்த ஊழியம் தொடர்ந்து நடக்க போகிறது. கிருபை இல்லைன்னா அந்த இடத்துல போய் நிற்க முடியுமா? இரக்கம் இல்லைன்னா அந்த இடத்துல நிற்க முடியுமா? இளம் வயது, அதுவும் அமெரிக்காவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வேணும்னாலும் என்ன பண்ணலாம், வாழுகிறதற்கு அனுமதி உண்டு. சோசியலிசம் அப்படி சொல்லுவாங்க. அவங்க பாட்டில் எப்படி வேணும்னாலும் வாழலாம், தன்னுடைய எதிர்காலத்தை எப்படி வேணும்னாலும் நிர்ணயம் பண்ணி கொள்ளலாம். ஆனாலும் அந்த இடத்துல அவருடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் இருக்கிறதுனால தைரியமாய் அவர்கள் நின்று அவர்களை மன்னிக்க முடிஞ்சிச்சு. ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு சொல்லலை, புரியுதா? ஏதோ நான் ஒரு பொதுக்கூட்டம் கூடிட்டாங்க, மக்கள் மத்தியில் ஒரு ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்கு சொன்ன வார்த்தை இல்லை. இது உண்மையாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த அந்த நம்பிக்கையில சொன்ன ஒரு வார்த்தை. ஸோ அந்த இரக்கம் நம்மளுக்கு என்ன இருக்கணும், ரைட்.
ஸோ இப்போ பாருங்க, நம்மளுடைய இருதய பாதிப்புகளுக்கு உள்ளாக்கக்கூடிய நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளை எல்லாம் நம்மளை விட்டு வெளியில் கொண்டுட்டு போகணும். முதல்ல இந்த உண்மையின் காரியங்கள் பக்கமாக நம்ம வர வேண்டியது அவசியமாக இருக்குது. அதுக்கு பாருங்க, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் அப்படி சொல்லியிருக்கு. இந்த ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிற அடுத்த ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஒடுக்கப்பட்டீங்கன்னா, யாராலையாவது நீங்கள் நெருக்கப்படுறீங்க, ஒடுக்கப்படுறீங்க, அடிமைகளை போல உணர்வுக்குள்ள வர்றீங்க, அந்த நேரங்களில் கர்த்தர் உங்களை விடுவிக்கிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நிறைய நேரத்தில் நாம் கோர்ட்டு, மற்ற காரியங்கள், கட்ட பஞ்சாயத்து அப்படி தான் நம்ம போகிறது உண்டு, ஒருத்தருக்காக பேசுகிறது உண்டு. ஆனால் நம்மளுக்காக ஒரு மிகப்பெரிய கோர்ட் இருக்கு, அது தேவனுடைய சன்னிதானம். ஆமென். அவருடைய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக தேவன் நீதியின் நியாயாதிபதியாய் நித்தியமாய் அவருடைய சிங்காசனத்தில் அரியணையில் வீட்டிருக்கிறவராயிருக்கிறார். அவர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்கிறவராக இருக்கிறாராம். நீங்க நெருக்கப்படும் போது, ஒடுக்கப்படும் போது நீங்க கவலைப்படக்கூடாது. நீங்க கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இந்த சூழ்நிலைக்கு நன்றி, இந்த சூழ்நிலைக்கு நன்றி. பைபிள் சொல்லுது, மனுஷன் மேல நம்பிக்கையா இருக்கிறதை பார்க்கிலும். எப்படிப்பட்ட மனுஷனா? நாசியில சுவாசமுள்ள, அதாவது செத்து போன மனுஷன் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் செத்து போன மனுஷனை நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க போட்டோவை வச்சு கும்பிட்டுக்கிட்டு, எங்க அப்பா வருவார், உதவி செய்வார், எங்க ஆயா வரும், எங்க அப்பத்தா வரும், எங்க தாத்தா வரும், எங்க அம்மம்மா வரும், எங்க ஆச்சி வரும், என்னென்னமோ உங்க ஸ்டைலில் நீங்க என்ன சொல்லுவீங்களோ அதை சொல்லிக்கிறங்க. இந்த உறவு முறை, அவங்க செத்து போயிருப்பாங்க, ஆனா அவங்க வருவாங்க அப்படின்னா அவங்க படங்களை என்ன பண்றாங்க, பெருசாக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறாங்க. அவங்க வர முடியாது. மரித்தோரும் மௌனத்தில் இறங்கினவர்களும் இந்த பூமியில மறுபடியும் என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது. எனவே கர்த்தருடைய உயிர்த்தெழுத நாளுக்கு அப்புறம்தான் மற்ற காரியங்கள்லாம் நடக்க போகுது. அப்ப இந்த பூமியில கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிற அசுத்த ஆவிகள் நம்மளை எல்லாம் என்ன பண்ணும், இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குள்ள கொண்டு போகும், அந்த செத்து போன மனிதர்கள் மேல. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உயிரோட இருக்கிற மனுஷர்கள் மேலேயே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உங்க முழு நம்பிக்கையை வைக்கக்கூடாது அப்படி சொல்லியிருக்கு. நம்பிக்கையினால் வாழ்வு பெறுவாய் அப்படின்னா எந்த நம்பிக்கை? கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கை. கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். அதான் சொல்லும்போது சொல்லுக்கு, அப்படி நீங்க நம்பிக்கையாயிருந்தால் நீங்க ஒடுக்கப்படுகிற இடங்களில எல்லாம் விடுதலையாக்கப்படுவீங்க. கர்த்தர் உங்களை அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே உங்களை திருப்தி ஆக்குவார். அந்த ஒடுக்கப்படுகிற இடத்துல, நான் போன வாரம் சொல்லும்போது சொன்னேன், எகிப்துல இருந்த ஜனங்கள் அங்க அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிச்சு. ஒடுக்கப்படுகிற அடிமைத்தனத்தின் உணர்வை தவிர மற்ற எல்லாமே அவர்களுக்கு என்ன பண்ணுச்சு, கிடைச்சிச்சு. அடிமையா இருக்கணும் அங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு, நேருக்கு நேரம். அவங்களுக்கு வேலைக்கு கூலி கிடைச்சிச்சு, அந்த கூலியை வைத்து அவர்கள் ஆகாரங்களை இது பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஆடு மாடு இருந்துச்சு, அவங்களுக்கு வெள்ளியும் பொண்ணும் இருந்துச்சு, அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருந்துச்சு, அங்க தங்குறதுக்கு வீடு இருந்தது, அங்க தங்குறதுக்கு எல்லாமே இருந்துச்சு. ஆனா அங்க என்ன இல்லை அப்படின்னா, சுதந்திரம் இல்லை, கானான் தேச வாழ்க்கை இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு வருகிறதற்காக கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டு, மோசேயை அழைத்து, ஆரோனையும் மோசேயையும் அனுப்பி அந்த ஜனங்களை எகிப்திலிருந்து என்ன பண்ணாரு, வெளியே கொண்டு வந்து விடுதலையின் தேவனாய் நிறுத்த ஆரம்பிச்சார். எப்படி அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, வெளியில வந்த உடனேயே என்னை தூக்கி அப்படியே உயரமா உன்னதத்திலே உட்கார வச்சிருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. அந்த வெளியில வந்து நிறைய டெஸ்ட்டை கடந்து வர வேண்டியது இருக்கு, நிறைய டெஸ்ட். எனக்கு என்ன அப்படின்னா, நிறைய பேர் பாதியிலேயே விழுந்து போறாங்க. பாதியிலேயே வனாந்தரத்திலே மடிந்து போன ஒரு கூட்டம், இஸ்ரவேல் கூட்டம் இருக்கிறது. அதெல்லாம் எகிப்துல இருந்து புறப்பட்ட எல்லாரும் கானான் தேசத்துக்குள்ள என்ன பண்ணல, போகல, இடையில மடிந்து போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக அவங்க முறையிட ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லை. கர்த்தர் மூலமாய் நடத்தி வருகிற மோசையின் மேலே அவங்களுக்கு நல்ல நம்பிக்கை இல்லை. கடைசி நேரத்தில் மோசையே அந்த இடத்துக்குள்ள போக முடியாமல் அந்த இடத்தை இழந்து போகிற அளவிற்கு ஜனங்களுடைய இருதயம் கடினமான ஒரு இருதயமா மாறி போயிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலை
அந்த நாளில் நம்ம நினைக்கணும். ஏன் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சிருக்கணும், ஏன் கர்த்தர் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு வந்து கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போக பிரயாசப்படணும்? எகிப்தில் எல்லாம் இருந்தாலும் எனக்கு என்ன இல்லை, சுதந்திரம் இல்லை, நான் அடிமையாக இருக்கிறேன், விடுதலை வாழ்க்கை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விடுதலை வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருகிறதற்காக தான் கர்த்தர் என்னை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வரணும். இப்போ உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, உங்க பக்கத்து வீட்டுனால உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், உடனே நீங்க என்ன பண்ணணும், ஐயோ அப்பா குய்யோ முறையோ அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இந்த ஒடுக்கப்படுகிற நெருக்கப்படுகிற அந்த இடத்திலிருந்து கர்த்தர் விடுவிப்பார். ஆமென். கர்த்தரை நீங்க சார்ந்து கொண்டா கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு, விடுவிப்பார். உங்க சுய பலத்துல நீங்க ஓடுனா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், கடைசி வரலாம் அதுக்கு ஒரு தீர்வு என்ன பண்ணாது, வராது. நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என் பலத்தில் நான் ஓடி பார்த்துட்டேன், ஓட முடியலை, என் ஆள் பலத்தில் நான் ஆடி பார்த்துட்டேன், ஆட முடியலை, இப்போ நடக்க முடியலை, தடுமாடுறேன், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு என்ன பண்ணணும், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து விழுந்தா ஒடுக்கப்படுகிற யாவரையும் அவர் விடுவிப்பாராம். உங்கள் ஒடுக்கப்படுதல் எதுவாக இருந்தாலும் சரி, நபர்களால் இருந்தாலும், அசுத்த ஆவிகளால் இருந்தாலும், வியாதிகளினால, பலவீனங்களினால, உங்கள் உறவினர்களினாலே, உற்றாரினாலே, உறவினர்னாலே, நண்பர்னாலே, உங்கள் குடும்பத்தாராலே, குடும்ப உறுப்பினரால கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒடுக்கப்படுகிற ஒரு காரியத்துக்குள்ளே இருக்கலாம். அந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னா, நான் ஒடுக்கப்பட்டேன்னா என்னை விடுவிக்கிறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இது ஒரு குட் நியூஸ், இது ஒரு காஸ்பல். இந்த சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்படணும். அதுக்கடுத்து பாருங்களேன், அது என்ன செய்கிறாராம், அவர் தமது வழிகளை, அதுக்கு முன்னாடி நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த ஒடுக்கப்படுற யாவருக்கும் அவர் என்ன பண்றாராம், கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும். நீங்க நியாயம் இல்லாம ஒடுக்கப்பட்டீங்கன்னா என்ன பண்ணாது, அதை நீங்க பார்க்கணும். உங்க பக்கத்துல நியாயம் இல்லை அப்படின்னா நீங்க ஒடுக்கப்படும் போது இதுல எனக்கு விடுதலை கொடுக்கணும், இதுல எனக்கு தீர்ப்பு கொடுக்கணும், இதுல எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படித்தானே? ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, ஊழியக்காரரும் ஒன்றும் பண்ண முடியாது, ஆண்டவரும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எதுக்கு நியாயம் கேட்கணும் அப்படின்னா, நீதியாய் நியாயம் கேட்கணும், நீதியாய் நியாயம் கேட்கணும். இன்னைக்கு நீதி அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பேச்சே கிடையாது. எனக்கு ஒரு பிரச்சனை இப்படி வந்துச்சு, இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டுட்டு போன ஆட்களும் இருக்காங்க. ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு அவரை குறை சொல்லிட்டு போன ஆட்களும் இருக்கிறாங்க. பாஸ்டரை குறை சொல்லிட்டு போன ஆட்களும் இருக்காங்க. சர்ச்சு மேலே இருக்கிற கோபத்தில் ஆண்டவரை குறை சொல்லிட்டு போனவங்களும் இருக்கிறாங்க. ஆமே. பைபிள் என்ன சொல்லி கொடுக்குது, உன் விண்ணப்பம் நியாயமாய் இருந்தால் அதற்கு நீதி கிடைக்கும். உங்க விண்ணப்பம் நியாயமா இல்லைன்னா அதுக்கு நீதி கிடைக்காது. நியாயம் அப்படின்னா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துட்டு வரக்கூடாது. பாதிக்கப்பட்டிருக்கேன், ஏன் பாதிக்கப்பட்டீங்க, எதுக்கு பாதிக்கப்பட்டீங்க, எப்படி பாதிக்கப்பட்டீங்க, நிச்சயமாகவே அது உங்களுடையது தானா, அப்படியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது சில நேரங்களில் டிலே ஆகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு பொறுமையாய் ஆண்டவர் இருக்கிறாருன்னா ஏதோ நான் இன்னும் சரியாகலைன்னு அர்த்தம். அதிலிருந்து ஏன் விடுதலை கொடுக்காம இருக்கிறாரு அப்படின்னா, நான் இன்னும் ஏதோ மனிதர்களையோ பணத்தையோ பேர் புகழையோ மற்ற நபர்களையோ நான் நம்பிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். கர்த்தரை முழுவதும் சாராதது வரையிலும் நான் எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட விடுதலையை அவர் கொடுக்கிறதுக்கு என்ன பண்றாரு, நம்மளுக்கு உதவி செய்கிறார். எனவே நியாயத்துக்கு தான் செய்வார். அதுக்கடுத்து அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேலுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இதை விட ஒரு நல்ல செய்தி என்ன வேணும்? குட் நியூஸ். இதை விட ஒரு நல்ல செய்தி. கர்த்தர் எப்படிப்பட்டவரா? உருக்கமுடையவர், இரக்கமுடையவர், நீடிய சாந்தமுடையவர், மிகுந்த கிருபை உள்ளவர், எப்பொழுதும் கடிந்து கொள்ள மாட்டார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிறார்.
புரியுதா? எப்போதும் கடிந்து கொள்ள மாட்டாருன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? எப்போதும் கடிந்து கொள்ள மாட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன வாய மூடிட்டீங்க? நீங்க படிச்ச வார்த்தையை தான் கேட்கிறேன். தவறு செய்யும் போது தேவையான போது என்ன பண்ணுவாராம்? கடிந்து கொள்வார். அப்படிதானே? இப்போ உங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க? கொஞ்சம் பெரியவங்களா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுனாங்க, இப்போ என்ன பண்றீங்க? கடிந்து கொள்றீங்களா? ஊர் சுத்திட்டு வந்தியா வா, ஏதாவது போட்டு உடைக்கிறியா உட, சேதப்படுத்துறியா சேதப்படுத்து, என் பேரை கெடுக்கிறியா கெடு அப்படின்னு சொல்றீங்க. சில வீடுகளில் தொடப்பம்லாம் வருது, எடுத்துக்கிட்டு அடி பிச்சிடுறாங்க, என்ன கிடைக்குதோ அடிக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா கடிந்து கொள்ளுதல் சீர்படுத்துதலுக்கு முக்கியம். அதனால ஆண்டவர் சில நேரங்களில் என்ன பண்ணுவார்? உங்களை கடிந்து கொள்வார். அவர் எப்போதும் கடிந்து கொள்ள மாட்டார். உங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு சீர்படுத்துறதுக்கு அவர் கடிந்து கொள்வார். அப்போ இது அவசியமா அவசியம் இல்லையா அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் அவர் கடவுள் தானே, என்னை சீர்படுத்த வேண்டியது தானே, அவர் எதுக்கு என்னை கடிஞ்சு கொண்டு என்னை அடிச்சு என்னை உதைச்சி என்னை சித்திரவதைப்படுத்தி, இது தேவைதானா? அப்படி ஒரு ஆண்டவர் தேவைதானா அப்படிங்கிறாங்க. ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, தகப்பன் அவர், தகப்பன் தன் பிள்ளைகளை சிட்சித்து போதிச்சு நடத்துறது மாதிரி நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மளை என்ன பண்ணுவார்? அப்படிதான் நடத்துவார். அதான் சொல்லும்போது சொன்னாரு, அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ள மாட்டார். எப்போ பார்த்தாலும் சீ சீ சீச்சின்னு அடிச்சுக்கிட்டே இருக்க மாட்டார். தேவையான போது, மற்ற நேரம் அவர் அப்பாவா அப்படியே ஹாயா கையை பிடிச்சிட்டு உங்களோட நடப்பார். ஆமென், அல்லேலூயா. தேவையான போது உங்களுக்கு கரெக்டாக ஒரு கண்டிப்பு இருக்கும். அதுக்கடுத்து என்றென்றைக்கும் கோபம் கொண்டுறார். இது ரெண்டுமே ஒரே கேட்டகரி தான். அதனால அதுக்கு ஒரு விளக்கம் நம்ம சொல்ல தேவையில்லை. அதுக்கடுத்து நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். இதுதான் முக்கியம். அதுக்கு ஈக்குவல் ரிசல்ட் கொடுத்தா இன்னைக்கு யாரும் இங்கே உட்கார்ந்துருக்க மாட்டோம். நான் இங்கே நின்றுருக்க மாட்டேன், நீங்க அங்கே உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையே. நம்ம செஞ்ச தப்புக்கு அப்படியே தண்டனை கொடுத்து இருந்தாருன்னா, பழைய ஏற்பாட்டு காலங்கள் மாதிரி இருந்துச்சுன்னா ஜனங்களுக்குள்ள பயம் இருக்கும், ஜனங்களுக்குள்ள நடுக்கம் இருக்கும், ஜனங்களுக்குள்ள கடவுள் அப்படின்னா அப்படியே இன்னைக்கு ஒரு சில சாமியை பார்க்குறாங்க பாருங்க, குத்திரும், நோண்டிரும், வெட்டிரும், குத்திரும், மீச்சிரும், கொன்னுரும். ஆனால் ஏசு தானே மன்னிச்சிருவார் அப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கலாம். செஞ்சுட்டு போய் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டை பாடிடலாம். புரியுதா? அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிடுறோம். ஆனால் பைபிள் சொல்லும்போது சொல்லுது, மன்னிக்கிறவர் தான், ஆனால் அதே நேரத்தில் அவர் கடிந்து கொள்ளுகிறவர், அவன் கோபம் கொள்ளுகிறவர். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதான் நம்மளை கண்டிக்காட்டியும், நம்முடைய மீறுதல்களுக்கு அக்கிரமங்களுக்கு தக்கவாறு அவர் நம்ம மேலே ஒரு தீர்ப்பை கொண்டு வராட்டியும், அவர் நம்மளை சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ அதை இலகுவாக்க முடியுமோ அதை இலகுவாக்கி நம்ம என்ன பண்ணுறவர்? கண்டித்து, சிச்சிச்சு, போதிச்சு, சீர்திருத்தி, நிலைப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி நம்மளை வளர்க்கிறவர். ஆமென், புரியுதா? அப்போ என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலையும் நாம் கொஞ்சம் கவனமாக என்ன பண்ணணும்? இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்படி இருந்தால் தான் நம்ம தேவன் சில காரியங்களை என்ன பண்ண முடியும்? செய்கிறதற்கு நாம் நம்மளை விட்டு கொடுக்க முடியும். அதுதான் சொல்லும்போது சொல்கிறாருக்கு, அதில் அப்படியே வரிசையாக சொல்கிறார், பூமிக்கு வானம் எவ்வளவோ அவ்வளவு தூரமாக அவர் நம்ம பாவங்களை மன்னித்தார். 13வது வசனம் வரையிலும் இந்த சுவிசேஷத்தினுடைய தொடர் சின்ன சின்ன காரியங்கள் இருக்கு. இது எல்லா காரியத்திலையும் அவர் சொல்ல வர்ற ஒரு காரியம் என்னன்னா, அவர் நல்ல ஆண்டவர், அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார், அவர் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை விட்டு என்ன பண்ணாது? விலகாமல், வீண் போகாமல் எப்பொழுதும் இருக்கிறதா இருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53வது அதிகாரத்துக்கு வந்துருங்களேன். அப்படியே ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53வது அதிகாரம் 4வது வசனத்தை படிங்களேன்.
ம் 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 ஓகே, இங்கே பாருங்க, இங்கே சொல்ற மெய்யாகவே அப்படின்னா என்ன? உண்மையாகவே. இப்போ நம்ம ஸ்டைலில் சொன்னால் சத்தியமா அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உண்மையாகவே, மெய்யாகவே, உறுதியாகவே. நீங்கள் என்ன வார்த்தை உங்களுக்கு புரியுதோ அந்த வார்த்தையை உங்களுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் போட்டுக்கிடுங்க. அங்கே போட்டுட்டு சொல்கிறாரு, அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். உங்கள் பாவத்தை அவர் என்ன பண்ணார்? ஏற்றுக்கொண்டார். நம்ம பாவத்துக்கு விடுதலை ஆக முடியாது, நம்ம பாவத்தை நம்ம மீட்க முடியாது. நம்ம பாவத்திலிருந்து நம்மை மன்னிச்சு விடுதலை ஆக்குகிறதற்கு அவர் போதுமானவராய் நம்ம வாழ்க்கையில் அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். ஆமென், அல்லேலூயா. அங்கே சொல்லும்போது நம்முடைய துக்கங்களை அவர் என்ன பண்ணாராம்? சுமந்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, துக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? துக்கத்தை கொஞ்சம் கொஞ்சம் உள்ள வச்சிருக்கிறீங்களா? இந்த துக்கத்தை எல்லாம் என்ன பண்ணுங்க? சுமந்தவர்கிட்ட கொடுத்துருங்க. நல்ல தைரியமா சொல்லுங்க, என் துக்கத்தை சுமந்தவர்கிட்ட உங்க துக்கத்தையும் கொடுத்துருங்க. கொஞ்சம் கொஞ்சம் மறைச்செல்லாம் வைக்க வேண்டாம். ஆமே, இப்போ புரியுதா? ஏன்னா உங்க துக்கங்கள் தான் உங்களை தேவனை விட்டு பிரிக்கிறதுல இருக்கிற ஒரு மிக முக்கியமான காரியம். அப்போ இந்த துக்கத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? விட்டுறணும். என்ன துக்கம் உங்கள் வாழ்க்கையில் துக்கம் வராமல் இருக்கா? துன்பம் வராமல் இருக்கா? துயரம் வராமல் இருக்கா? கஷ்டமான வார்த்தைகளை நீங்கள் கேட்காம இருக்கிறீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு ஸ்தம்பிச்சு போயிடுது மூளையை சில வார்த்தைகளை கேட்டால், அப்படி தானே? ஒன்றுமே என்ன பண்ண மாட்டேங்குது, ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆனால் ஒன்று, அந்த இடத்துல இருந்து நம்மளை மறுபடியும் ரெக்கவர் பண்ணி என்ன பண்ணுறாரு? கொண்டு வருகிறார். எப்படி கொண்டு வர்றார் அப்படின்னா, நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொள்ளுகிறார். ஆமென். நமக்கு இருக்கிற துக்கத்தை அவர் என்ன பண்றாரு? சுமந்து கொள்றார். நீ சுமக்க தேவையில்லை அப்படி சொல்லிடுறார். அவர் சுமந்து கொள்ளுகிறார். எவ்வளவு அருமையான குட் நியூஸ் பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு நற்செய்தி பாருங்க. இந்த நற்செய்தி என்ன சொல்லுதுன்னா, உங்கள் துக்கங்களை அவர் சுமந்தார், உங்கள் கண்ணீரை அவர் துடைத்தார், உங்கள் காயங்களை அவர் ஆற்றுகிறார், நீ இனி சுமக்க தேவையே இல்லை அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த துக்கத்தை அவர்கிட்ட கொடுக்கணும். கொடுக்காம நம்ம மூட்டை கட்டி வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? புரியுதா? மூட்டை கட்டி வச்சுக்க கூடாது. அது சொல்லுவாங்க, ஒரு ஓடையில் ஒரு வெள்ளை பெருக்கு எடுத்து வந்துச்சான், உள்ள ஒரு கரடி வந்துச்சான். பார்க்க ஏதோ பெரிய பார்சல் மூட்டை மாதிரி இருந்த உடனே ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு இருந்தவன் கடைசி அந்த மூட்டையை எடுத்துட்டா ஒரே நாளில் நம்ம பணக்காரர் ஆயிடலான்னு அந்த மூட்டையை போய் பிடிச்சிருக்கிறான். அது உயிரோடு இருந்த கரடி, வெளியில் வர முடியாமல் அடிச்சுக்கிட்டு வந்த கரடி, அது இவனை நறுக்குன்னு என்ன பண்ணிக்கிச்சு? இப்போ பிடிச்சிக்கிச்சு. இவனால் அதை விட முடியலை, அதால் இவனை விட முடியலை, கடைசியில் ரெண்டுமே போய் அடிச்சுக்கிட்டு போய் செத்துருச்சு. இப்போ புரியுதா? அது மாதிரி தான் இன்னைக்கு துக்கத்தை இன்னைக்கு நிறைய பேர் அவங்க சுமந்துட்டே இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு, எப்போ பார்த்தாலும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு, யார்கிட்டையாவது பேசினாவே அந்த புலம்பல் ஆகமத்தையே அவுத்து விட்டுக்கிட்டு, அதையே மறுபடி சில நேரங்களில் கேட்டால் நம்மளுக்கே என்னவாயிருது? அந்த துக்கம் நம்மளையே பிடிச்சிக்கிறோம் போல இருக்கு. அப்படி இருக்கு. சில நபர்களோடு பேசும்போது அந்த விசுவாசத்துக்குரிய கொஞ்சம் வார்த்தை கூட இருக்காது. எல்லாத்தையும் பேசிட்டு தப்பா நினச்சிக்காதீங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் ஜெபிப்பீங்கன்னு நம்பி சொன்னேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. புரியுதா? இறக்கி எல்லாத்தையும் மொத்தமா ஒரு மனுஷன் மேலே இறக்கி வைக்க வேண்டாம். நீங்கள் யார் மேலே இறக்கி வைங்க? கர்த்தர் மேலே இறக்கி வைங்க. அவர் உங்களை விடுவிக்க முடியும், அவர் உங்களை பாதுகாக்க முடியும். இறக்கி வச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம துக்கமுகமாக இருக்க மாட்டோம். பைபிள் சொல்லுது, அன்னாள் போகும்போது எப்படி போனாலும், ஆலயத்துக்கு போகும்போது துக்கத்தோடு போனான், துக்க முகத்தோடு போனான். மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அவளுக்கிட்ட இருந்துச்சு. அதில் பிள்ளை இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிடிமானத்தோடு இப்போ உள்ளே போகிறா. உள்ளே போய் கர்த்தருடைய சமூகத்தில் அழுது, கர்த்தருடைய சமூகத்தில் பைபிள் சொல்லும்போது சொல்லியிருக்கு, அவள் ஒரு மதுபானம் குடிச்சவங்க பிதற்றுகிறது போல அவளுடைய அது என்ன சொல்லுது, பிதற்றல் இருந்துச்சான், உளறல் இருந்துச்சான். இப்போ ஏலி பார்த்துட்டு காலையிலே தண்ணி அடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருந்துச்சு. இந்த சில ஆட்கள் ரெகுலராக குடிக்கிற ஆட்களை பார்த்தீங்கன்னா குடித்தது மாதிரியே தான் பேசுவாங்க. எப்போ பேசினாலும் பார்த்துருக்கீங்களா?
அவங்க குடிக்காமல் பேசினா கூட எப்படி தான் பேசுவாங்க? குடித்தது மாதிரி தான் பேசுவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு அடிமைத்தனமாகி ஒரு குறிப்பிட்ட நாள் ஆன பின்னாடி அவங்க இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, தூங்கினாலும் தூங்காத மாதிரி உட்காந்துருக்கிறது மாதிரி அப்படியே ஸ்டடியாக இருப்பாங்க. எவ்வளோ துக்கம் இருந்துச்சுனாலும் அப்படியே இருப்பாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. புண்பட்ட மனசை புகை விட்டு ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டு அவங்க பாட்டில் போயிட்டு இருப்பாங்க. அதை ஆற்ற முடியாது. பைபிள் சொல்லும்போது சொல்லிக்கு, உன் துக்கத்தை நீ என்ன பண்ணணும்? வெளியில் கொண்டுட்டு வரணும். உன் வாயினால் நீ அவைகளை அறிக்கை செய்யணும். இந்த அறிக்கை தான் இந்த பாரத்தை கர்த்தர் பக்கத்து மாற்றி விடுகிறது. ஆண்டவர் சொன்னார், நான் உனக்காக உன்னுடைய பாவங்களை, உன்னுடைய அக்கிரமங்களை, உன்னுடைய மீறுதல்களை நான் சுமந்து கொண்டேன் அப்படி சொல்லியிருக்கேன். நீ கொடுத்துரு, போதும், ஜஸ்ட் அப்படி கொடுத்துரு, இந்தாங்க அப்படின்னு கொடுத்துரு. எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, என்னால் இதை வச்சுக்க முடியலை, நான் உங்கள்கிட்ட தந்துடுறேன் அப்படி சொல்லணும். இது கஷ்டமா? ஆமே, நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறது. நம்ம ஆட்கள் ஏதோ ஒரு 500 ரூபா கட்டை தூக்கி கொடுக்கறது மாதிரி இந்த பாவத்தை தூக்கி கடவுள்கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறங்க. இப்படி சில ஆட்கள் வந்து பதிலாக ஒரு 10 ரூபா கொடு அப்படின்னா அப்படி பாக்கெட்லேயே இப்படி நோண்டு இப்படி எடுப்பாங்க வைப்பாங்க நோண்டிகிட்டே இருப்பாங்க, ஒரு நாள் ஆனாலும் கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் இந்த பாவத்தை ஆண்டவர்கிட்ட கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா அதில் சில சந்தோஷங்களை அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. புரியுதா? இந்த பாவத்தில் என்ன இருக்கு? அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள சந்தோஷப்படுத்தி இருக்கு, ஏதோ மறந்து போனது மாதிரி. இப்போ குடிகாரனை கேளுங்க, நான் குடிச்சிட்டேன்னா எல்லாம் மறந்துடுறேன் அப்படிமா. எவ்வளோ நாளைக்கு? அந்த போதை தெளிகிறது வரையிலும். அதுவும் மறக்கிறது இல்லை, குடிச்சிட்டு உளர்றது. அது வந்து என்ன பண்ணாது நிறைய பேருக்கு, அவனுக்கு தெரியாது. அவன் சொந்த கதை சோக கதைன்னு அவன் வீட்டு கதை ஃபுல்லாக ரோட்டில் நின்று அவுத்து விட்டு வந்துடுவாங்க. எப்படி நடக்குது? ஆனால் அடுத்து திருப்பி குடி தெளிஞ்ச உடனே மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? அந்த சாராயத்தை தேடி ஓடுவாங்களாம். பைபிள் அப்படி தான் சொல்லிருக்கு. மதுபானத்தை தேடி அவங்க என்ன பண்ண, கால்கள் விரைந்து ஓடும். அது ஒரு அடிமைத்தனம். இந்த மாதிரி அடிமைத்தனத்தில் நிறைய இருக்குது. இந்த அடிமைத்தனத்தில் ஓடி அவர்கள் சிக்கி கொண்டு இருக்கிறதுனால அந்த அடிமைத்தனம் அவங்களுக்கு ஏதோ நன்மை போல தெரியுது. இச்சை அது ஏதோ நன்மை போல தெரியுது. மதுபானங்கள் அது ஏதோ நன்மை போல தெரியுது. போதை பொருட்கள் அது ஏதோ ஒரு நன்மை போல தெரியுது. இது மாதிரி நிறைய இருக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய காரியங்கள், அவனுடைய முழு சரீரத்தையும் நிலைகொழிய பண்ணக்கூடிய ஒரு காரியங்கள். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நான் கடந்த நாளில் சொல்லும்போது சொன்னேன், ஒரு காமெடியன், சினிமா நடிகர், ஒரு இதில் இருந்த ஒருத்தர் இறந்து போயிட்டார். அவருக்கு கடைசியாக டாக்டர் சொன்னது என்னென்னா, முன்னாட்களில் அவர் குடித்து அவருடைய இருதய பலவீனம் வந்துச்சு. அவர் அது இல்லாமல் அவருடைய தோலினுடைய திக்னஸும் குறைஞ்சிருச்சான். டாக்டர் சொல்கிறாங்க, இந்த வியாதி வந்து என்ன பண்ணுமா, தோலோட திக்னஸை குறைச்சிட்டு நோய் எதிர்ப்பு தன்மையை உள்ள வந்து என்ன பண்ணுமா, எதிர்க்கிற தன்மையை குறைஞ்சிருமா. அதுக்கப்புறம் ஈஸியாக அதை அட்ராக்ட் பண்ணுமா. அதனால அவங்களுக்கு ஒருத்தங்க தும்முனா கூட அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துடும், அவங்களுக்கு தும்மல் வந்துடும். காய்ச்சல் இருந்தால் அவங்களுக்கு காய்ச்சல் வந்துடும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அப்படி இருக்கும்போது தான் இந்த மஞ்சக்காமாலை அப்படின்னு ஒரு வியாதி அவங்களுக்கு வந்து அது வயிற்று பகுதியவே என்ன பண்ணிச்சு, ஓட்டை போட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, அப்போ அவங்கள்ட்ட கேட்டால் ஒரு சிலர் சொல்கிறாங்க குடியை விட்டுட்டாருன்னு, ஒரு சிலர் சொல்கிறாங்க குடிச்சாரு அப்படின்னு. எது எப்படியோ கடைசியாக ரிசல்ட் வந்து குடித்ததுனால அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர் அடக்க ஆராதனைக்கு வந்து அத்தனை பேரும் குடிச்சிருந்தாங்க. அந்த அடக்க ஆராதனை பார்த்தீங்கன்னா அங்கே நின்ன கூட்டம் ஃபுல்லாக குடிச்சிட்டு தான் நின்றுச்சு. ஒரு பெரிய கூட்டம், அத்தனை பேருன்னா அவ்வளோதும் இல்லை. அதில் ஒரு கூட்டம் என்ன இருந்துச்சு, குடிச்சிட்டு செத்து போயிட்டானாங்கிற கவலையில் குடிச்ச ஆட்கள் இருக்கு. புரியுதா? குடிச்சிட்டு செத்து போயிட்டாங்கிற கவலையில் அவங்க குடிச்சாங்க, அப்படி இருக்கு. அதே மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேர் துக்கத்தை, எனக்கு துக்கம் துக்கம் துக்கம்னு சொல்லிட்டு அவங்க துக்கப்பட்டாங்க, இவங்க துக்கப்பட்டாங்க, நான் துக்கப்பட்டேன்னு இவங்க துக்கப்பட்டு இந்த துக்கத்தை தனக்குள்ளே வைத்துக் கொள்றாங்க. ஆண்டவர் சொன்னார், அவர் சுமந்து கொண்டார், உன் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அப்படி சொல்லியிருக்கு. ஆனால் நம்மளுடைய பார்வை அவரை எப்படி பார்க்குறோம்னா, நாமோ அவரை தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அவர் பாவம் செய்யலை. பைபிள் தெளிவாக சொல்லுது, அவர் பாவம் செய்யலை, நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தார். அவர் அக்கிரமம் பண்ணலை, நம்முடைய அக்கிரமத்தை அவர் சுமந்தார். நம்முடைய பாவங்களையும் மீறுதல்களையும்
அக்கிரமங்களையும் அவர் சுமந்து, நமக்காக அவர் காயப்பட்டு, நமக்காக அவர் அடிக்கப்பட்டு, நமக்காக சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு, சிலுவையை சுமந்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு, அவ்வளவு பெரிய அந்த இரட்சண்ய கண்மலையாகிய இயேசு நமக்காக பாடுபட்டார். ஆனா நம்ம அப்படியே மாத்தி அவர் எவ்வளவு மோசமானவர் மாதிரியும், நாமோ தேவனால் அவர் அடிக்கப்பட்டவரை போலையும் அவர் பார்க்கிறோம். அப்படிதானே? நிறைய நேரத்தில் நம்ம அப்படிதான் பார்க்கிறது உண்டு. ஆரம்ப கால ஊழியத்தில் என் வாழ்க்கையில் ஒரு ஃபர்ஸ்ட் பிறந்த ஒரு குழந்தை இறந்த போது ஒரு கூட்டத்தார் சொன்னாங்க, இவன் பாவம் செஞ்சிட்டான், இவன் அக்கிரமம் பண்ணிட்டான், இவன் தேவனுக்கு விரோதமாக எழும்பிட்டான், கர்த்தருக்கே பிடிக்கல இவன் ஆடுன ஆட்டம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஒரு கூட்டம் காதார பேசினாங்க. அந்த காரியங்களை எல்லாம் காதில் போட்டு வச்சிருந்தா என்னைக்கோ இயேசுவை விட்டு போயிருப்பேன். அதுக்கு அடுத்தபடியாக சாத்தானே நேரடியாக மருத்துவமனையின் வாசலில் வச்சு பேசிச்சு, ஓடிரு, ஒன்று நீ செத்து போயிரு, இல்லைன்னா இந்த ஊரை விட்டு ஓடிரு அப்படின்னு சொன்னிச்சு. இந்த ஊழியத்தை விட்டு, இந்த ஊரை விட்டு, இந்த இயேசுவை விட்டு ஓடிரு அப்படி சொன்னிச்சு. அந்த வார்த்தையை கேட்டுட்டு நான் ஓடி இருந்தேன்னு வைங்களேன், இன்னைக்கு என் வாழ்க்கை வீணாக போயிருக்கும். அந்த சாத்தான் சொன்ன வார்த்தையின்படி செத்து போயிருன்னு சொல்லி நான் செத்து போயிருந்தேன்னா நரகத்துக்கு பங்காளியாய், நேரடி நியாய தீர்ப்பு இல்லாமல் நேரடியாக செலக்ட் பண்ணி நரகத்துக்கு போயிருப்பேன். புரியுதா? ஒருவேளை ஊழியத்தை விட்டு ஓடி இருந்தேன்னா நிம்மதி இல்லாமல், துக்கங்கள், சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கடந்து வந்திருக்கும். அந்த சூழ்நிலைகள் தான் ஒரு மனிதனை மிகப்பெரிய மாற்றத்திற்குள்ளே கொண்டு வருகிற காரியங்கள் இருக்கு. ரைட். ஸோ இப்போ பாருங்க, எனவே தேவன் நாம் எப்படிப்பட்டவர் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்கு, உங்களுடைய துக்கங்களை, உங்கள் பிரச்சனைகளை, இதை எல்லாத்தையும் எங்கே வச்சிடணும்? ஆண்டவர்கிட்ட வச்சிடணும். நம்ம உங்கள் துக்கத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துடணும். இனி நான் கவலைப்பட தேவையில்லை, நான் துக்கப்பட தேவையில்லை, எனக்காக என் துக்கங்களை சுமக்க ஒருவர் இருக்கிறார், எனக்காக என்னுடைய பாவத்தை, என் மீறுதலை, என் அக்கிரமத்தை சுமந்து கொண்ட ஒருவர் இருக்கிறார். அவர் தேவனால வாதிக்கப்படலை, அவர் தேவனால தண்டிக்கப்படலை. நாம் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக நம்மேல இருந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்மேல இருந்த நியாய தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்மேல இருந்த மரண தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையில் அவர் மரித்தார். அவர் தப்பு பண்ணல, நமக்காக ஒரு தெய்வம், இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம் இந்த பூமியில இல்லை. ஆமென், அல்லேலூயா. எனக்காக ஒருத்தர் மரித்தார்னா அது இயேசு மட்டும்தான். வேறு ஒருவர் யாராலையும் எனக்காக என்ன பண்ண முடியல, மரித்ததும் இல்லை, மரிக்க போவதும் இல்லை. எனவே எனக்காக மரித்து உயிர் தெழுந்த இந்த இயேசு, அதனால தான் நம்ம சொல்றோம், உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே அப்படி சொல்லி நம்ம பாட்டு பாடுறோம். ஏன்னா அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த பூமியில இல்லவே இல்லை. நம்ம அக்கிரமங்களையும், நம்மளுடைய பாவங்களையும், மீறுதல்களையும், அக்கிரமங்களையும் அவர் என்ன பண்ணார், சுமந்து கொண்டார். பைபிள் சொல்லுது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இந்த ஆக்கினை அவர் மேல எதுக்காக வந்துச்சா? உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை உண்டாக்குறதற்கு. ஆமென். நீங்க எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க நிம்மதியா இருக்கணும், நீங்க ஆறுதலா இருக்கணும். ஒரு நேரம் கஷ்டப்பட்டுட்டாலும் அடுத்த நேரம் என்ன பண்ணணும்? நீங்க தெளிவாயிரணும், அதுல இருந்து விடுதலை ஆயிரணும். சத்தியத்தையும் அறிவீர்கள், இந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அப்படின்னு ஏற்கனவே கடந்த நாளில் நான் உங்கள்கிட்ட சொல்லும்போது சொன்னேன், நான் அதிகப்படியாக ஒரு கஷ்டத்தை, ஒரு பிரச்சனையை சூரியன் அஸ்தமிக்கிற வரையிலுமோ அல்லது படுக்கைக்கு போகிற வரையிலும் தான் வச்சுக்குவேன். அதுக்கு மேலே நான் வச்சுக்க மாட்டேன். ஒரு மன வருத்தம் வந்துருச்சு அப்படின்னா எவ்வளோ நேரம் வச்சுக்குவேன் அப்படின்னா, ஒன்று சூரியன் அஸ்தமிக்கிறது வரை அதுக்குள்ளே சரி பண்ணிடுவேன். இல்லை அப்படின்னா அந்த நாள் முடிஞ்சு படுக்கைக்கு போகிறோம்ல, அந்த படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி அறிக்கை செய்து அவர்களை மன்னித்து அந்த நபர்களை ஆண்டவர் விடுவிக்கும்படி ஜெபம் பண்ணிட்டு, கர்த்தர் என்னை விடுவிக்கும்படி, ஒருவேளை அந்த மன கஷ்டம் உள்ள வரும்போது வேற ஏதாவது அசுத்த ஆவிகளினுடைய குணங்களுக்கு நான் இடம் கொடுத்திருந்தா அந்த குணங்களை என்னை விட்டு அகற்றி போடும்படி அதற்கு நான் ஜெபிச்சுட்டு தான் படுக்கிறது உண்டு. நான் தொடர்ச்சியாக வச்சுக்கிறது இல்லை.
ஏன்னா ஆரம்ப காலத்தில் அந்த பிரச்சனைகளை நான் என் மனசுக்குள்ளே வச்சு நான் சுமக்கும்போது அது என்னால் தாங்க முடியாத ஒரு பிரச்சனையாக தான் இருந்துச்சு. அதனால தான் இப்போ அந்த பிரச்சனைகளை வச்சுக்கிறது இல்லை. என் குடும்பத்துக்கும் நான் அதை தான் சொல்லி கொடுக்குறேன். அன்னைக்கே விட்டுருங்க, அதுக்கு மேலே அந்த பிரச்சனையை என்ன பண்ணாதீங்க, மறுபடி பேசாதீங்க, மறுபடி அதை கொண்டு வராதீங்க, அதோடு அதை முடிச்சிருங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, அது ஒரு சின்ன மன வருத்தம், அது காயங்கள் ஆறட்டும், நான் கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுறேன், மன்னிப்பு கேட்டு விடுதலை ஆகிக்கிறேன், அதோடு நிறுத்திடுவோம். இனி அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ண வேண்டாம், நம்ம எடுத்து மறுபடி பிரச்சனையாக காரியங்களை அதை பேசிகிட்டே இருக்க வேண்டாம் அப்படின்னு. எனக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் மன்னிச்சிருன்னு கேட்டேன், அவர் மன்னிக்கலை அப்படிம்பாங்க. மன்னிக்கலை அப்படின்னா அந்த நேரம் என்ன பண்ண முடியாது, அந்த மன்னிக்க முடியாத ஒரு பாதிப்பு உள்ள வந்திருக்கும். ஆனால் ஒன்று தெரியும், அந்த நாளுக்குள்ளே மன்னிக்க முடியும். ஏன்னா பைபிள் அப்படி தான் என்ன பண்ணுது சொல்லுது. நீங்கள் ஏதாவது கோபம் அடைஞ்சிட்டா, இப்போ கோபம் அடைஞ்ச அன்னைக்கே நீங்கள் அப்பயே மன்னிச்சிடணும் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு டைம் எடுத்துக்கலாம். எது வரலாம், உங்கள் படுக்கைக்கு சூரியன் அஸ்தமிக்கிற வரையிலும் அல்லது உங்கள் படுக்கைக்கு போகிறது வரலும் நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். உங்கள் படுக்கையில் அமர்ந்து உங்கள் இருதயத்தில் பேசும்போது நீங்கள் என்ன பண்ணிடணும், அதை அறிக்கை செஞ்சிடணும். அதுக்கு அடுத்தபடியாக அந்த நபரோடு நார்மலாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா பேசிடணும். அதை நீங்கள் உள்ளே போட்டுட்டு குழப்பிக்க கூடாது. அது குழப்பிக்கிட்டிங்கன்னா குற்ற உணர்வு வந்துடும். அதுக்கடுத்து என்ன வந்துடும், கில்ட்டி. ஏற்கனவே சொன்னோம்ல, குற்ற உணர்வு உள்ளே வந்துடும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம்ல, இப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் சுவிசேஷம் வேணும். நீங்கள் ஜெயிக்க தெரியலைன்னா, உங்கள் துக்கத்தை ஆண்டவர்கிட்ட சொல்ல தெரியலைன்னா, உங்கள் கஷ்டங்களை ஆண்டவர்கிட்ட சொல்ல தெரியலைன்னா, அவர் மேலே உங்களுக்கு வரக்கூடிய ஆக்கினையெல்லாம் வைக்க தெரியலை அப்படின்னா, நீங்கள் சுமக்கும்போது நீங்கள் கடவுளையும் விட்டுருவீங்க, இந்த சமுதாயத்திலையும் நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய நபர்கள் இல்லாமல் போயிடுவாங்க. உதவி செய்கிற ஒரு ஆள் இல்லாமல் ஹெல்ப்லெஸ் பீப்புளாக நீங்கள் மாறிடுவீங்க. அப்போ உங்களுக்கு சொல்லும்போது உங்கள் பக்கத்தில் நிற்கிறதற்கு ஒரு சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆதாரபூர்வமாய் உண்மையாக இருந்தால், அதுக்காக பொய்க்கு எடுத்துகிட்டு நீங்கள் எனக்கு நிற்கணும் அப்படின்னா சபை உங்களுக்கு என்ன பண்ணாது, நிற்காது. புரியுதா? சபை உங்களுக்கு நிற்கும். சபையில் இருக்கிற சில குடும்பங்களை கர்த்தர் உங்கள் பக்கமாய் அந்த நேரங்களில் என்ன பண்ணுவார், நிற்க வச்சு உங்களுக்கு உதவி செய்ய வைப்பார். அப்படி செய்யும்போது சில காரியங்கள் எல்லாம் நம்மளுக்கு, இதுக்கு தான் சபை வச்சுருக்காரு. எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே உதவலை, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படி சொல்லிக்கிட்டு கிடக்கிறது வரலும் உங்கள் பாரத்தை கர்த்தர்கிட்ட வைக்கலை. நீங்கள் யார்கிட்ட வைக்கணும், கர்த்தர்கிட்ட உங்கள் பிரச்சனையை கொண்டு போய் வைக்கணும். கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை நீங்கள் வைக்கணும். வைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் தேவன் உங்களுக்கு சொன்ன பிரகாரம் நீங்கள் விடுதலையாய் உணர்வீர்கள், நீங்கள் சந்தோஷமாக உணர்வீங்க. உங்களுக்கு ஒரு சமாதானம் உள்ள ஒரு காரியங்கள் வரும். இந்த சமாதானத்தை உங்கள் மேலே வைக்கிறதுக்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். அப்போ சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதியும் ஆறுதலும் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று இந்த ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் அவர் சொன்னார், அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நீங்களும் நானும் என்ன பண்ணோம், குணமாகிறோம். அப்படி இருக்கு, குணமாகிறோம் அப்படின்னா அப்படியே ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது ஒவ்வொரு இடத்துலையும் அவர் சுகமாக்கிக்கிட்டே இருக்கிறார், சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் எப்பெல்லாம் ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறீங்களோ அந்த பிரச்சனையை அவர் என்ன பண்ணுறாரு, சரி பண்ணுகிறார். ஆனால் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, ஒரு மூட்டை கட்டி நம்ம இருதயத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வெக்கப்பட்டு சொல்லுவாங்கள்ல, எல்லாத்தையும் பட்டு கடைசியாக மானங்கட்டு அப்படிங்கிறது மாதிரி ஊர் உலகத்துக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு நம்ம போய் நிற்கும்போது சாத்தானுக்கு மிகுந்த கொண்டாட்டமாக இருக்கும். கடவுள் அதை பற்றி ரொம்ப கஷ்டப்படுவார். இப்படி ஒரு விடுதலை இருக்குங்கிறது தெரிஞ்சும் இந்த மக்கள் விடுதலை ஆகாமல் இருக்கிறாங்களே. இந்த மக்களுக்கு இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை மாற மாட்டேங்குது, இந்த தெரு பிரச்சனை மாற மாட்டேங்குது, உற்றார் பிரச்சனை மாற மாட்டேங்குது, உறவினர் பிரச்சனை மாற மாட்டேங்குது, சில பேருக்கு சபையே பிரச்சனையாக இருக்குது, அதுவும் அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, மாற மாட்டேங்குது. இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு போக போக அந்த கரையிலையும் இந்த முள் செடியும் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? ஒரு முறை நான் 10th படித்தேன்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு பாஸ்டர் இருந்த பாஸ்டர் ஜோசப் டிகால் அப்படின்னு ஒரு பாஸ்டர் எனக்கு பாஸ்டர். அது சொல்லும்போது சொன்னார்,
இங்கேருந்து பார்த்தீங்கன்னா முள்ளு செடி கூட உனக்கு பச்சையா தாண்டா தெரியும் அப்படின்னாரு. இங்கேருந்து பார்த்தா முள்ளு செடி கூட, காட்டுக்கருவை கூட இப்படிதான் தெரியும், பச்சையா தெரியும் அப்படின்னார். உடனே அந்த நாளில் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். எங்கள் பாஸ்டர் சொன்னார்ல முள்ளு செடியும் பச்சையா தெரியும்னு. எங்கள் சர்ச்சை சுற்றி இருந்த ஏரியா ஃபுல்லாக வெறும் காட்டுக்கருவை மரம் தான். போயிட்டு அப்போ இந்த ஃபில்ம் ரோல் போட்டு எடுக்கிற கேமரா, இப்போ மாதிரி டிஜிட்டல் கேமராவெல்லாம் அப்போ கிடையாது. ஒரு ரோல் இருக்கும், அந்த ரோலை எடுத்து என்ன பண்ணணும், அதுக்குள்ளே போட்டுட்டு பேட்டரியெலாம் போட்டு அடிப்போம். அதில் 30 ஃபோட்டோவோ என்னமோ கணக்கு இருக்கும், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஒரு ரோலில் அந்த ரோல் முடிஞ்சோன்னா அப்புறம் எடுத்து பத்திரமா ஒரு கருப்பு கலர் டப்பா கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போட்டு ஃபோட்டோ கழுவுற ஸ்டுடியோவில் கொண்டு போய் என்ன பண்ணணும், கொடுத்து கழுவணும். உடனே நாங்கள் என்ன பண்ணோம், சரி ரைட் வாங்கடா போவோம் அப்படின்னு போய் காட்டுக்கருவையை வளைச்சி ஃபோட்டோ எடுத்தோம். ரோடு தெரிகிற மாதிரி, மரம் தெரிகிற மாதிரி, மேலேருந்து எடுத்து கீழேருந்து எடுத்து கொண்டு வந்து கழுவி அந்த ஃபோட்டோவை பார்த்தா ஊட்டி கொடைக்கானலில் போய் எடுத்தால் கூட அவ்வளோ அழகான ஃபோட்டோஸ் வந்திருக்க. அப்படியே பசுமையாக அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு நிறைய பேருக்கு அப்படி தான், இங்கே இருக்கிறதுனால தான் எனக்கு பிரச்சனை போல இருக்குது. இங்கேருந்து அங்கே போயிட்டோம்னா அங்கே பார்க்கும்போது எப்படி தெரியுது, போகிறவங்கெல்லாம் சந்தோஷமாக போகிறாங்க, நல்ல சேலை கட்டி போகிறாங்க, நல்ல ட்ரெஸ் போட்டு போகிறாங்க, கொஞ்சம் மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு கண்ணைமை எல்லாம் போட்டு போகிறாங்க. நம்ம சர்ச்சுக்கு வந்து ஐயா இதெல்லாம் போட முடியலையே, இங்கே வந்து கருகி போன முள்ளு காடாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்க, நிறைக்கிறாங்க. அங்கே போயிட்டா இதெல்லாம் இப்படி பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அங்கே போனீங்கன்னா அங்கேயும் அந்த பிரச்சனை இருக்கும். அங்கேயும் போன உடனே தான் தெரியும், அது பச்சையர்னு இருக்கக்கூடிய நல்ல செடி இல்லை, அது என்ன செடி, முள்ளு செடி. புரியுதா? என்னால் மறக்கவே முடியாது என் வாழ்க்கையில் அந்த காட்டுக்கருவை செடியை எடுத்து யார்கிட்ட காட்டினோமோ அது லாங்லேருந்து பார்க்க காட்டுக்கருவை செடி மாதிரியும் இல்லை. அது தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஏதோ அழகா ஒரு தோட்டத்துக்குள்ளே போய் நின்று அப்படியே இயற்கை சூழலில் போய் நின்று எடுத்த மாதிரி, இந்த ரோடு புதிதாய் போட்ட ரோட்டில் இருந்தெல்லாம் எடுக்கும்போது ஏதோ ஒரு பெரிய சரிவு மாதிரி, ஒரு பள்ளத்தாக்குக்குள்ளே நின்று எடுத்தது மாதிரியான காரியங்கள்லாம் தெரிஞ்சிச்சு. அது பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எங்களுக்கு தான் தெரியும் பேக்ரவுண்டு ஃபுல்லாக என்னது, முள்ளுக்காடு. எனக்கு உங்கள் வாழ்க்கையும் அப்படி தான். நீங்கள் நினைக்கிறீங்க நான் நிற்கிறது முள்ளுக்காடு, இந்த இடத்துல இருந்து எங்கே போகணும், பசுமையான நீர்ப்பாய்ச்சலான செழிப்பான ஒரு இடத்துக்கு போகணும், அதனால இந்த இடத்த விட்டு நான் போயிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இடத்த விட்டு இல்லை, உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த முள்ளு செடியை தூக்கி போடணும், உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த குப்பையை தூக்கி போடணும், உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தேகத்தை தூக்கி போடணும், உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்கள் குடும்பத்தை குறித்தும் சபையை குறித்தும் ஊரை குறித்தும் அரசியலை குறித்தும் இருக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் என்ன பண்ணணும், காரியங்களை நீங்கள் பார்க்கணும். அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியணும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பேச வேண்டியதுக்கு அதிகமாக பேசி, நினைக்க வேண்டியதுக்கு அதிகமாக நினச்சி, யோசிக்க வேண்டியதுக்கு அதிகமாக யோசித்து பிரச்சனையை நம்மளுக்குள்ளே போட்டு உள்ளே புதைச்சிக்கிறதுனால நம்மளுக்குள்ள சந்தோஷம் இல்லாமல் போகிறது. இப்போ அப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து நம்மை குணமாக்குகிறதற்காக இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு சுவிசேஷத்தை நாம் இந்த பூமிக்கு அவர் கொண்டு வந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தின் பக்கமாய் திருப்பி அதில் 16-17 வசனங்களை படிங்களேன். யோவான் 3வது அதிகாரம் 16-17 வசனங்கள். நல்லா கவனிக்கிறீங்களா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படி சொல்லியிருக்கு. அப்ப அவர் மனுஷன் கெட்டு போகக்கூடாது. இதை சொன்னது இயேசு ஒருத்தர் தான். ஆமென். இந்த பூமியில சொல்லப்பட்டிருக்க எந்த கடவுளும் நீங்க கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லலை. இயேசு ஒருத்தர் தான் சொன்னாரு, நீங்கள் கெட்டு போகக்கூடாது, உங்க வாழ்க்கை அழிஞ்சு போயிடக்கூடாது, உங்க வாழ்க்கை நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஆண்டவர் யாரு? அவர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து.
அந்த ஆண்டவர் பிதாவாகிய குமாரனாய் இந்த பூமிக்கு அவர் வந்தார். அவர் தந்தருளி உலகத்தை இவரவாய் அவர் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அப்படி சொல்லியிருக்கு. நீங்க பாதுகாக்கப்படணும், நீங்க விடுதலையாக்கப்படணும், நீங்க மீட்படையணும், நீங்க விடுதலையான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வாழணுங்கிறதற்காக தான் குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு ஆண்டவர் அனுப்பி தந்தார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்போ உங்களுக்கு இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். அவன் நம்ம கெட்டு போகக்கூடாது, நான் கெட்டு போகக்கூடாது, நம்மன்னு கூட சேர்க்க வேண்டாம். இப்போ உங்களை நீங்கள் தட்டி நான் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆமேன். என்னையும் மீட்கிறதற்காகவே பிதா தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். புரியுதா? நான் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மீறுதலையும் வாழக்கூடாதுங்கிறதற்காக என்னை கழுவி சுத்திகரிக்கும்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய இரத்தம் என் பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கக்கூடிய வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. அவ்வளோ பெரிய ஒரு சத்தியத்தை சுவிசேஷமாய் இந்த பூமியில ஒரு நற்செய்தியாய் இந்த பூமியில இயேசு தந்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நீங்களும் நானும் கெட்டு போகக்கூடாது, நீங்களும் நானும் அழிஞ்சு போயிடக்கூடாது, நீங்களும் நானும் என்னை உண்டாக்கின நோக்கத்தை நாம் இழந்து போயிடக்கூடாது. நேற்று ஃபிலோமினா ஸ்கூலில் நடந்த என்எஸ்எஸ் கேம்பில் நான் பேசும்போது அங்கே சொன்னேன், கடவுள் ஒவ்வொருத்தரையும் உண்டாக்குனதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஆமே. நேற்று அந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லும்போது சொன்னேன், உங்கள் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு உங்களை பார்த்து நீங்கள் என்ன சொல்லணும்? என்னைய இந்த பூமியில உண்டாக்குன நோக்கம் என்ன ஆண்டவரேன்னு கேட்கணும். எங்க நின்று கேட்கணும்? கண்ணாடிக்கு முன்னாடி உங்களை பார்க்கறது மாதிரி நிற்கணும். ஃபுல்லாலாம் தெரியணும் இல்லை, உங்க முகம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்? தெரியணும். ஃபுல்லாக தெரியறது மாதிரி இருந்தால் போய் நில்லுங்க. நின்று நீங்கள் என்ன சொல்லணும்? என்னை உண்டாக்குனதுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு சொன்னாங்க. நோக்கம் இல்லாமல் என்னை இந்த பூமியில் என்ன பண்ணலை? உண்டாக்கலை. என்னை உண்டாக்கின நோக்கம் என்னன்னு கேட்கணும். கேட்ட உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும் பார்த்தீங்களா? அதுதான் கடவுள் உங்களோடு பேசுகிறது. உங்கள் எண்ணத்தை அங்கே விடக்கூடாது. உங்கள் எண்ணத்தை கொண்டு வந்து நான் குப்பல்றதுக்கு உன்னை உண்டாக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. புரியுதா? அந்த நேரத்தில் வந்து ஒரு குரங்கு, ஒரு பாம்பு, ஒரு பேய், ஒரு பிசாசு அப்படி சொல்லக்கூடாது. நல்லா ஃப்ரீ மைண்டடா நான் ஆண்டவரோடு பேச போகிறேன், கடவுளோடு என்ன பண்ண போகிறேன்? நான் பேச போகிறேன். கடவுள்கிட்ட என்னுடைய படைப்பை பற்றி நான் கேட்க போகிறேன். அப்போ நீங்கள் போய் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று கேட்கும்போது உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒன்று சொல்லும் பாருங்க, அதுதான் உங்களை உண்டாக்குன நோக்கம். ஆமே. அந்த மாதிரி கேட்டு என்னை உண்டாக்குன நோக்கத்தை நான் எழுதி வச்சு அதுக்கு தகுந்தது மாதிரி என்னை நான் மாற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி ஒரு சக்ஸஸ் லைஃபுக்குள்ளே என்னால் வந்து என்ன பண்ண முடியுது? வர முடிஞ்சிருக்கு. சில நேரத்தில் இது பார்க்கிறதுக்கு தோத்து போனது மாதிரி தெரியும். சில வீழ்ச்சிகள், சில நம்பினவர்கள் நம்மளை கைவிடும் போதெல்லாம் ஒரு மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா, அப்படியே இருண்டு போனது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் நான் உடனே என்ன தெரியுமா சொல்லுவேன்? ஆண்டவர் என்னை விட அதிகமாக யாரையும் நம்பாதேன்னு என் மேலே நீ சார்ந்துகோ அப்படி சொல்றதுக்காக இந்த சூழ்நிலையை அனுமதிச்சிருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுவேன். ஆமென். என்ன பண்ணக்கூடாது? யார் மேலையும் 100% அன்பை கொண்டு போய் போற்றக்கூடாது. அவங்க எனக்கு எல்லாம் அப்படி கொண்டு போய் போற்றக்கூடாது. எனக்கு எல்லாம் யாரு தான்? இயேசு தான். புரியுதா? நம்ம ஒரு பழைய பாடல் பாடுவோம், எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. சொல்லுங்க பாப்போம். எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே, ஆயனும் சகாயரும் நேயரும் உபாயரும், ஆயரும் சகாயரும் நேயரும் உபாயரும்,
நாதன் நாதன் மனபாலனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகு எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு எல்லாம் இயேசு, எனக்கு எல்லாம் இயேசு. அதுதான் இங்க நம்மளுக்கு ஒரு உறுதியா நம்ப வைக்கிறார். அவர் சொல்றாரு, உங்களை அழிவிலிருந்து மீட்கிறதற்கு, உங்களை இந்த நாசமோசத்திலிருந்து மீட்கிறதற்கு, இந்த உலகத்துல நீங்க கரைபட்டு போகாதபடி உங்களை மீட்கிறதற்கு, உலகத்தால நீங்க ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக்கப்படாத அளவிற்கு நம்மை மீட்கிறதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்தில் அனுப்பி நம்மளை அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை என்ன பண்ணாராம், இந்த பூமியில அனுப்பி தந்தாராம். ஆமென். இந்த உலகத்துல நீங்களும் நானும் ஒண்ணு. எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம ஒரு கூட்டம். நம்மளை அவர் என்ன பண்ணியிருக்காரு, விடுவிச்சிருக்கிறார், நம்மளை மீட்டு இருக்கிறார், நம்மளை அக்கிரமத்திலிருந்து வெளியே எடுத்திருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட உயரமும் உன்னதமுமான இடத்துல கர்த்தர் நம்மளை வைத்து பார்க்க ஆசைப்படுகிறார். பைபிள் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டவனாயிற்று அப்படின்னு சொல்லியிருக்கு. பாருங்க, ஒரு மனிதனை சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிற கூட்டம், அதாவது கடவுளை நம்புகிற கூட்டம், இன்னொன்று நம்பாத கூட்டம். ரெண்டு கூட்டம் இருக்கு. உங்க நம்பிக்கை யார் மேல வரணும்? கர்த்தர் மேல, கடவுள் மேல. இந்த கடவுள் மேல நீங்க நம்பிக்கையை வைக்கும்போது உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, அதாவது மரண தண்டனை இல்லை. ஆமென். மரணத்துக்கு ஏதுவான யாதொன்றால் இருந்தாலும் அதை விடுவிக்கிறவர், ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உள்ளாகக்கூடிய என்ன மரணத்துக்கு ஏதுவான பாவத்தையும் அவர் என்ன பண்றாரு, மன்னிக்கிறவராய் இருக்கிறார். மரணத்துக்கு அதிபதியான சாத்தானை அவர் ஜெயித்திருக்கிறார். மரணத்தினாலே நம்மளை நரகத்துல தள்ள ஒரு வல்லமை உள்ள மனிதனுக்கு அந்த வல்லமை இல்லை. இந்த வல்லமை நம்மளை நரகத்தில் தள்ளுகிறதுக்கு வல்லமை யாருக்கு மட்டும்தான் உண்டு? நம்மளை உண்டாக்கின ஆண்டவருக்கு மட்டும்தான் உண்டு. அப்போ அவருக்கு நம்பி அவருடைய மீட்பை நாம் சுதந்திரித்து கொள்ள நாசியில சுவாசம் இருக்கிற மனிதர்களுக்கு பயப்படாம, நாசியில சுவாசம் இருக்கிற மனிதர்கள் மேல முழு நம்பிக்கை வைக்காம, எனக்காக ஒருவர் இந்த பூமியில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறவராய், என்னோடு இருந்து என்னை நடத்துகிறவராய் இருக்கிற அந்த தேவன் என் பக்கத்தில் இருக்கிற வரையிலும் எனக்கு ஒன்றும் குறைவில்லை. ஆமென். அல்லேலூயா. இப்போ நிறைய பாடல்கள் கொஞ்சம் நல்ல மியூசிக் அப்படிலாம் போட்டு டண்டக்குன்னு வந்துருச்சு. அர்த்தமே சில பாட்டில எல்லாம் என்ன பண்ண மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. அந்த வார்த்தையை படிக்கிறதுக்கே ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகி போயிடுது. அந்த வார்த்தையை கவனமாக ஊத்து பார்த்து அவங்க என்ன லிரிக்ஸ் எழுதியிருக்காங்கன்னு அதை படித்து அப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்த நாட்கள்ல எல்லாம் அப்படி எழுதலை. ஆரம்ப நாட்கள் பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா எளிமையாய் நம்மளுக்கு புரிகிறது மாதிரி என்ன இருந்துச்சு, அந்த பாடல்கள் இருந்துச்சு. அப்படிதானே? அந்த பாடல் பார்த்தீங்கன்னா, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை, மாணிக்கமாகிய இயேசுவை, மாணிக்கத்தை விட விலையேற பெற்ற இயேசுவை நான் என்ன பண்ண மாட்டேன், விட்டுட மாட்டேன் அப்படின்னு அந்த பாட்டை எழுதுனாங்க. அந்த பாட்டெல்லாம் எவ்வளோ அருமையான பாட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம எதுக்கோ இயேசுவை விட்டுடுறோம். அப்படிதானே? வேலைக்காக இயேசுவை விட்டவங்க இருக்கிறாங்க. என்கிட்ட ஒரு சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் கிறிஸ்தவத்தில் இவங்களை மாற்றிடாதீங்க, ஏன்னா இவங்க வேலைக்கு என்ன பண்ணியிருக்கு, எழுதி கொடுத்துருக்கு, அந்த வேலை கிடைக்காது, கிறிஸ்தவத்துக்கு மாறிட்டா அந்த கோட்டா கிடைக்காது அப்படிம்பாங்க. அவங்க அந்த இயேசுவை எதுக்கு விட்டுறாங்க? வேலைக்காக விட்டுறாங்க. சில ஆட்கள் திருமணத்துக்காக விட்டுறாங்க. புரியுதா? திருமணம், சொந்த பந்தத்தில் திருமணம் பண்ணணுங்கிறதுக்காக அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க.
ஒரு சிலர் சொல்லும்போது சொல்கிறாங்க, எங்கள் அம்மா அப்பா உயிரோடு இருக்கிறது வரலும் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன் அப்படிம்பாங்க சுவிசேஷம் சொல்ல போகும்போது. நான் நிறைய பேர் அப்படி சந்திச்சிருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா என்னன்னு தெரில. அப்பா அம்மாவுக்காக தன்னுடைய கடவுளை விடுறவங்க இருக்கிறாங்க, குடும்பத்துக்காக கடவுளை விடுறவங்க இருக்கிறாங்க, வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்காக கடவுளை விடுறவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருத்தங்க எழுதுனாங்க, மண்ணுக்காக இந்த மாணிக்கத்தை விட விலையேற பெற்றதாக இருக்கிற இயேசுவை என் வாழ்க்கையில் நான் விட்டுட மாட்டேன் அப்படி சொன்னாங்க. ஆமே. எனக்கு உங்களால் என்னாலையும் அப்படி சொல்ல முடியுதா? சொல்ல முடியுதா? சில நேரத்தில் முடியுது, அதிகமான நேரத்தில் என்ன பண்ணலை, முடியல. பட் நம்மளை எதுக்கு இங்கே சர்ச்சுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா, அப்படி ஒரு நம்பிக்கைக்குள்ள நம்மளை வளர்க்கறதுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த நம்பிக்கை யாராலையும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. எனக்கு இயேசுதான் தெய்வம். ஆமென், அல்லேலூயா. நான் நேற்று ஒரு இடத்துல பேசும்போது சொன்னேன், நான் நிறைய இயேசுவை பற்றி இடையில விடுறேன்னு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, தப்பாக நினச்சிடக்கூடாது. ஏன்னா எல்லா மத இன மக்களும் இங்கே இருக்கிறீங்க. இப்போ என்னோட வேலை இது. ஒரு டீச்சர், ஒரு 5ஆவதுக்கு பாடம் எடுக்கிற ஒரு டீச்சரு, அவங்கள பேச சொன்னால் உங்கள்கிட்ட என்ன பேசுவாங்க? இங்கே தெரியுமா, அந்த பாட்டி ஓடி போயிடுச்சு, அந்த பக்கத்து வீட்டு பாட்டி மேலேருந்து கீழே விழுந்துருச்சு, அப்படியா பேசுவாங்க? அவங்க எதை தான் பேசுவாங்க? கிளாஸ் அறையில் நின்று அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சப்ஜெக்ட் என்னவோ அந்த இதில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கிறத பேசுவாங்க. அதே மாதிரி என் வேலை என்ன? இயேசுவை சொல்கிறது. என்னை எங்கே கொண்டு போய் விட்டாலும், மரம் நட விட்டாலும் அங்கே இயேசு தான். ஒரு சோசியல் ஒர்க்கு சொல்ல விட்டு போகிறோம் அப்படின்னா அங்கேயும் அங்கே யார் தான் வருவார்? இயேசு தான் வருவார். ஏன் அப்படின்னா நம்மளுக்குள்ளே என்ன இருக்குது, அது ஊறி போயிருக்கு. சொல்லுங்கள், அது ஊறி போயிருக்கு. கர்த்தரை நம்புகிற அந்த நம்பிக்கை ஊறி போயிருச்சு. பக்கத்தில் பார்த்துக்கலங்க, உங்களுக்கு ஊறிடுச்சா? உங்களுக்கு ஊறிடுச்சுன்னா எந்த பேச்சு தான் வரும்? ஆமாம். இப்போ இதிலேருந்து என்ன தெரியணும், உங்கள் வாயில் வரக்கூடிய வார்த்தையை ஒரு மணி நேரம் உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும் உங்கள் வீட்டில். புரியுதா? இப்போ நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை என்னன்னு தெரியணும்னு வைங்க. எனக்கு தெரியாமலே நான் பேசுகிறதெல்லாம் 1 மணி நேரம், அதாவது சண்டை போடும்போது இல்லை, நார்மலாக ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க ஒழுங்காக பேச மாட்டாங்க, ஃபில்டர் பண்ணி பேசுவாங்க. இப்போ புரியுதா? அப்படி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள் உங்கள் பேச்சை. அதில் எந்த அளவுக்கு இயேசு வர்றார், அதான் முக்கியம். அங்கே எத்தனை அளவில், எத்தனை சதவிகிதத்தில் இயேசு வர்றார். நிறைய பேர் ஆகா இனிமேல் நம்ம பிள்ளைங்க நம்மளை ரெக்கார்ட் பண்ணாலும் பண்ணிடும், ஒழுங்காக என்ன பண்ணுவோம், ஒழுங்காக தப்பாக சண்டை போட்டால் கூட இயேசுக்கு பிடிக்காதுடான்னு சொல்லிட்டாவது சண்டை போடுவோம் அப்படின்னு நினைக்க போகிறாங்க. இந்த வார்த்தைகள் நம்மளுக்குள்ளே வந்துட்டே இருக்கணும், ஏசு 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 ஏசு. ஏன் அப்படின்னா அது நம்மளுக்குள்ளே என்ன இருக்கணும், ஊறி போய் இருக்கணும். இந்த கிறிஸ்தவத்தை ஊறி போய் கொண்டு வரணும். ஒரு சமுதாய பணி நீ ஏன் செய்கிற அப்படின்னா இயேசு செய்ய சொல்லி இருக்கிறார், சொல்லணும். ஆமென். புரியுதா? ஒரு மருத்துவ முகாம் ஏன் நடத்த சொல்லி இருக்கிற, நடத்துறீங்க அப்படின்னா இயேசு நடத்த சொல்லி இருக்கிறாரு. நான் வியாதியாக இருந்தேன், என்னை பாத்தியா அப்படி கேட்குறார். ஏன் உதவி ஊழியம் செய்யணும் அப்படின்னா நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தியா அப்படி கேட்குறார். ஏன் உணவு கொடுக்கணும் அப்படின்னா நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தியா அப்படி கேட்டிருக்கார். அப்போ எதை செஞ்சாலும் என்ன சொல்லி செய்யணும், இயேசு செய்ய சொல்லி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பசியாய் இருக்கிறவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு அப்படின்னு இயேசு சொல்லி இருக்கிறார். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், பகிர்ந்து கொடுக்கிறேன். ஸோ இப்போ இயேசு நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும், ஊறி போகணும். நிறைய பேர் பார்க்குறாங்க, என்னடா அது எப்போ பார்த்தாலும் ஏசு ஏசுன்னு பேசிக்கிட்டு இருந்தால் நம்மளை பைத்தியம்னு சொல்ல மாட்டாங்க, சொல்லிட்டு போகிறாங்க. சில பேருக்கு அல்லேலூயா கோஸ்ட். நாங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் கல்லல்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே ஒரு அக்காவுக்கு பேரே கர்த்தருக்கு சோத்திரம். அவங்க பேரை சொன்னோம்னா யாருக்கும் தெரியாது, உண்மையான பேரை சொன்னோம்னா தெரியாது. கர்த்தருக்கு சோத்திர அக்கா அப்படிம்பாங்க. இன்னொரு அக்கா இருக்கு, பொல்லாத வார்த்தை அக்கா, கெட்ட வார்த்தை அக்கா, அதுக்கு பேர் பொல்லாத வார்த்தை அக்கா அப்படி சொல்லுவாங்க. அது வாயை திறந்தா என்னதான் பண்ணும்,
பொல்லாத வார்த்தை, கெட்ட வார்த்தைகளை தான் பேசும். பொல்லாத வார்த்தை அக்கா, புரியுதா? அல்லேலூயா வாத்தியார் பேரெல்லாம் பாருங்க. எதுக்கு அப்படின்னா அவங்க எதை சார்ந்து இருக்கிறாங்களோ அது அவங்களுக்கு அடையாளம். ஆமென். இந்த சுவிசேஷம் என்னை கிறிஸ்துவின் பக்கமாய் சார பண்ணுகிற அடையாளமா இருக்கணும். அதுக்கு தான் அவருடைய குணத்தை எல்லாம் நம்ம பார்த்துட்டு வர்றோம். அவரோடு இணையணும், அவரோடு இணையணும், ஒன்று சேரணும். பாருங்க, நீங்க ஒரு டீச்சரு எங்கன கொண்டு போய் விட்டாலும் டீச்சர் மாதிரியே தான் பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க பேச்சு எப்படி இருக்கும்? அந்த சவுண்டெல்லாம் குறையாது. அவங்க ஃபோனில் பேசினாலும் அப்படி தான் பேசுவாங்க, பிள்ளைகளோட பேசினாலும் அப்படி தான் பேசுவாங்க, கிளாஸ் ரூமில் போய் நின்று பேசினாலும் அப்படி தான். அந்த டான் டான்னு அப்படியே சும்மா கணீர் கணீர்னு பேசுவாங்க. ஏன் அப்படின்னா அதில் என்ன பண்ணிடுறாங்க? ஒன்று சேர்றாங்க. நம்ம என்னதான் இப்படின்னாலும் சவுண்டை குறையினாலும் சவுண்ட் என்னது குறையாகாது, அப்படி தானே? குறையாது. இப்போ நேற்று ஒரு இடத்துல இருக்கும்போது எங்கள் கூட லட்சுமிபதினு ஒரு ஐயர் இருக்கார். அவர் சொல்லும்போது சொன்னார், எங்கள் இயக்கத்தில் ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அவர் பேரை சொல்லி சொன்னார், என் பேர், அது மாதிரி ஒரு 4 பேர் பேரை சொல்லி சொன்னார். இந்த 4 பேரையும் கொண்டு போய் தலைப்பே கொடுக்க தேவையில்லை, தலைப்பே தேவையில்லை. இப்போ திடீர்னு கொண்டு போய் இந்த இடத்துல நான் ஏன் இந்த இடத்துக்கு வந்தேன், அதுதான் உங்களுக்கு தலைப்பு. பேசுனா ஒரு 10 நாளைக்கு பேசுவாங்க தொடர்ச்சியா அப்படின்னாரு. அவங்களுக்கு தலைப்பு என்னது? நான் ஏன் இந்த இடத்துக்கு வந்தேன், அதுதான் தலைப்பு. சார் வாங்க, நான் ஏன் இந்த இடத்துக்கு வந்தேன்னு ஒரு மணி நேரம் பேசுங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. அப்படின்னு ஏன் அப்படின்னா நம்ம வேலையே அப்படி. வேலை கிறிஸ்துவ பேசிக்கிட்டே இருக்கட்டும், கிறிஸ்துவ பேசிக்கிட்டே இருக்கும். ஒரே கோணத்தில் பேச முடியாது. அவரை நல்லவராகவும் பேசணும், அவர் கெட்டவராக இருக்கிற காரியமும் சொல்லியிருக்கு. எந்தெந்த இடத்துல அவர் கெட்டவராக இருப்பார். நம்மளுக்கு பார்வைக்கு அவர் கெட்டவர் இல்லை, நம்முடைய பார்வைக்கு அவர் எப்படி? ஆமாம், அடித்தாலும் அணைக்கிற அன்பர் அவருக்கு பேர். காயப்படுத்தி கட்டு போடுகிறவர், அப்படிதானே? இன்னும் நிறைய பேர் இருக்கு. அதே நேரத்தில் சமாதான பிரபு, அவர் நிம்மதி தர்றவர், உன்னைய சந்தோஷத்துக்குள்ளே நடத்துவார், ஆறுதல், உன் துக்கம் சந்தோஷமாக மாறும், அப்படி இப்படின்னு இப்படியும் இருக்குது. நான் இப்படி சொல்லியிருந்தேன், ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் ஆசீர் 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 ஆசீர்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு வைங்களேன். என்ன ஆகும்? இந்த ஆசீர் எப்படி வருதுன்னு தெரியாமல் போயிடும். அதனால தான் பைபிள் சுவிசேஷத்தில் சொல்லும்போது நல்ல தெளிவாக சொல்லும்போது சொல்லுங்க, அவர் நம்புனா உனக்கு வாழ்வு, நம்பலைனா உனக்கு வாழ்வு இல்லை. கடவுள் உண்டாக்கிட்டு நீ என்னை சார்ந்த இருக்குன்னா உனக்கு இது எதுவும் உண்டு அப்படி சொல்லிட்டேன். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். புரியுதா? இந்த 3 மணி நேரம் ஏதோ உட்காரணும் கடமைக்கு, அப்படி இல்லை. நகத்தை நோன்றவங்க இருக்கிறாங்க, பாய பார்க்குறவங்க இருக்கிறாங்க, என்ன ஒவ்வொன்றும் இருக்கு. எத்தனை பேருக்குள்ள நான் சொன்னதெல்லாம் போனுச்சுன்னு தெரில. ஒரு சிலர் குறிப்பெடுக்கிறவர்கள் அந்த தலைப்புகளை குறிப்பெடுத்துட்டு வர்றீங்க பாருங்க. இவங்களால மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? திருப்பி நான் என்ன பேசினேன்னு சொல்ல முடியும். ஆனால் 2 மணி நேரம் நான் பேசினதை திருப்பி என்னன்னு கேட்டால், நல்லா பேசினார், சூப்பராக பேசினார், பொட்டாஸ் கொஞ்சம் சேர்க்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிறது மாதிரி இல்லை. நல்லா தெளிவாக இருந்தால் என்ன பண்ணணும்? ஒரு சிலர் சொல்லும்போது சொன்னா, நல்லா அறுத்தாருங்க, காதில் புகை வர வச்சுட்டாரு மனுஷன், எப்படி தான் இந்த மனுஷன்ட்ட உட்காந்து கேட்குறாங்களோ தெரில அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. எது எப்படியா இருக்கட்டும், எனக்கு என்ன விஷயம் வேணும்? இந்த இயேசு அவர் நற்செய்தியின் ஆண்டவர். ஆமென். அவர் பேச்சே என்னதான்? நற்செய்தி தான். நற்செயல்கள் அனைத்தும் நமக்கு மிகுதியாய் தந்திடுவாராம். ஃபாதர் எப்படி அழகா ஒரு பாடலில் பாடியிருக்காரு, அப்படித்தானே? மிகுதியாய் தந்திடுவார் அப்படின்னு. போதுமானதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா தான் அதுக்கு பேர் என்னது? மிகுதி. சொல்லுங்க, அதிகம் அப்படி சொல்கிறோம்ல, மிகுதியா? அப்போ இன்னைக்கு உங்களுக்கு என்ன குறைச்ச வச்சிருக்காரு? மிகுதியாக வச்சிருக்காரா? சொல்லுங்க, மிகுதியாக வச்சிருக்காரா? மிகுதியா இருக்கா? உங்களுக்கு தேவையான 3 நேர சோத்தோட நிறைய சாப்பாடு இருக்கா? உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸோட அதிகமாக இருக்கா? நீங்கள் இருக்கிறதுக்கு நல்ல 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 நிம்மதியாக படுத்து பாதுகாப்பாக தூங்குற, பூச்சிப்பட்ட உள்ளே வராமல் கதவை சாத்திக்கிட்டு தூங்குற மாதிரி ஒரு வீடு இருக்கா? ஒரு சில தேவையானவர்களுக்கு வாகனம் இருக்கா? வேலை இருக்கா? வருமானம் இருக்கா? இது எல்லாம் உங்கள் தேவையை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் சரியாக செலவு பண்ண கற்றுக்கலைன்னு அர்த்தம். அதையும் போன இரவு ஜபத்தில் சொல்லி கொடுத்தாச்சு, எப்படி நீங்கள் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். ஸோ இப்போ பாருங்கள், அப்போ இந்த காரியங்களை எல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டார்.
இதுதான் ஒரு வெளிச்சம் அப்படி சொல்ற. இந்த நற்செய்தி என்னது? ஒரு வெளிச்சம். என்ன வெளிச்சம்? ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது அப்படி சொல்றேன். எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இப்படி ஒரு இயேசு இருந்தா ஏன் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படி நீங்க ஒரு வேலை சொன்னீங்கன்னா அதை ஃப்ரீயா என்ன பண்ணணும்? நீங்க ஃப்ரீயா விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியில கதவு சாத்தியிருக்கு, ஓகே. தேவைன்னா அந்த கதவை கூட அப்படியே ஒரு கொக்கி போட்டு விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரீயா இருக்கட்டும், நீங்க கவனிங்க, அவங்க ஃப்ரீயா இருக்கட்டும். ரைட். ஸோ இப்போ பாருங்க, நீங்க தெளிவா நீங்க பாருங்க, இங்க சொல்றாரு ஒளியானது உலகத்தில் இருக்கு. இந்த இயேசுவினுடைய வார்த்தை உலகத்தில் இருக்கு. இந்த இயேசு அவரை ஏற்றுக்கொண்ட உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறார். ஆனா இந்த உலகம் என்ன பண்ணலையா? அவரை குறித்து அந்த வெளிச்சத்தை குறித்து கற்றுக்கொள்ளாததுனால, அதை அனுபவபூர்வமா மாத்தாததுனால இந்த சுவிசேஷம் என்ன பண்ணல அப்படின்னா ஜனங்களுக்குள்ள வெளிச்சத்தை கொண்டுட்டு வரல. இன்னும் காத்து, கருப்பு, பேய், பிசாசு, செய்வினை, மந்திரம், சூனியம் அப்படின்னு அதற்கு அடிமையாவே கிடக்குறாங்க. அதற்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ரூபாய்களை அதற்கு என்ன பண்றாங்க? லட்சக்கணக்கான ரூபாய்களை கூட செலவழிக்கிறாங்க. செலவழித்து அந்த காரியங்களை, இந்த மந்திரம் பண்ணுறேன், அந்த ஹோமம் பண்ணுறேன், இந்த இந்த பிரதிஷ்டை பண்ணுறேன், இதை அதை பண்ணுறேன்னு ஒரு கூட்டம் ஏதாவது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இயேசு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார், நீ இருக்கிற இடத்துல இருந்து தேவனை நோக்கி கூப்பிடு, ஆமே, என்னை நோக்கி கூப்பிடு அப்படி சொல்றார். எதுக்கு அப்படின்னா, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை ஏந்துவேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? தெளிவா இந்த காரியங்களை சொல்லி இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென், அல்லேலூயா. இந்த ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கை இல்லாத போது உங்களை இருள் ஆளுகை செய்யுமா? சிலருடைய முகத்தை பார்த்தாவே இருளா இருக்கும், இருட்டு அடைஞ்சு போயிருக்கும். இந்த நம்பிக்கை எப்போ போயிடுதோ அப்போ அவங்க முகம் மாற்றம் வந்துடும். அது வரலாம் அந்த முகம் மலர்ச்சி இருக்கும். நான் சொல்றது கலரை சொல்லலை, நான் சொல்றது அந்த ஒரு ஷைனிங், பிரைட்னஸ், பிரசன்னம். சிலர் மூஞ்சியை பார்த்தோன்னே ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கீங்க, எதுவும் உடம்பு சரியில்லையா, இல்லை மன கஷ்டமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு என்ன இருக்கும்? அவங்க மூஞ்சிலேயே தெரியும், அந்த முகத்திலேயே தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு முகம் காட்டி கொடுத்துரும், கண்ணாடி மாதிரி பளிச்சுன்னு காட்டி கொடுத்துரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தரை நீங்கள் சார்ந்திருந்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் உங்கள் முகம் மலர்ச்சியாக இருக்கும். சில பேருடைய முகம் அப்படியே இருண்டுருது. சில ஆட்களை நான் பார்த்துருக்கேன், இயற்கையாக அவங்க நல்ல கலர் தான், ஆனால் என்ன ஆகும் தெரியுமா? கர்த்தரை விட்டு தூரமாக போக போக அந்த பேய் பிடிச்சவங்க மாதிரி ஒரு மாதிரி முகம் கருப்படிச்சிரும். முகம் பார்க்கவே அந்த பிரைட்டாக இருக்காது, முகம் ஒரு மாதிரி கருப்படிச்சது மாதிரி ஆயிரும். அவங்க என்ன இதுகளெல்லாம் போட்டாலும் அது என்ன பண்ணாது, அது இது பண்ணாது, அவங்கள சரி பண்ணாது. அந்த நீங்கள் என்ன பிராண்டை வாங்கி போட்டாலும், என்ன மாவுகளெல்லாம் கலக்கி பூசினாலும், என்ன களிமண் அள்ளி கண்ணதில் அப்பிக்கிட்டாலும் அது என்ன பண்ணாது, உங்களை அது விடுவிக்க மாட்டாது, அது உங்களை சரியாக்காது. அப்போ அதை தான் சொல்லும்போது, ஏன் அப்படின்னா அவர்கள் வெளிச்சத்தை பார்க்கிலும் இருளை அதிகமாக விரும்புகிறாங்க, இருளின் கொள்கைகளை அதிகமாக என்ன பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க. அதனால தான் அவங்க சூழ்நிலை இப்படிப்பட்ட காரியத்தில் இருக்குது. அப்போ தெளிவாக நீங்கள் இந்த காரியங்களை புரிந்து கொள்ளணும். அப்படி புரிந்து கொள்ளலைன்னா பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் அப்படி இருக்கு. தேவனையும் தேவனுடைய சபையும் யார் பகைப்பாங்களாம்? பொல்லாப்பு செய்கிறவன். பொல்லாப்பு செய்கிறவனுக்கு சபை பிடிக்காது, பொல்லாப்பு செய்கிறவங்களுக்கு சபை பிடிக்காது, சபையில் இருக்கிறவர்கள் பிடிக்காது. அவங்கள விட்டு தூரமாக ஒதுங்கிடுவாங்க, பார்த்தாலும் பார்க்காதது மாதிரி தான் போவாங்க. நான் நிறைய பேரை பார்க்குறேன். எதுக்கு அப்படின்னா அவங்கள அறியாமலே அது என்ன பண்ணிடுது, அவங்க மேலே ஒரு அந்த பாவம் என்ன பண்ணுது, அவங்கள பிடிச்சிருது. எதுக்கு அப்படின்னா அந்த இருள். அது அவங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உலகத்தில் தான் அந்த ஒளி இருக்கு, அந்த நம்பிக்கை உலகத்தில் தான் இருக்கு.
அந்த இயேசு இந்த உலகத்தில் தான் இருக்கிறார். வார்த்தையாய் ஜீவனாய் அவர் நம்மோடு இருக்கிறார். அவரை கூப்பிட்டா போதும். என்னை நோக்கி கூப்பிடு அப்படி சொன்னார். என்னை கேளும் அப்படி சொல்லியிருக்கார். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு விடுதலை தாங்க, எனக்கு சுகம் தாங்க, என் முகமெல்லாம் கருத்து போய் பேய் பிடிச்சது மாதிரி இருக்குது, என்னை விடுதலை ஆக்குங்க, என் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளருங்க, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிக்கணும், அதற்கு ஒரு வாசலை திறந்து கொடுங்க அப்படி சொல்லி என்ன பண்ணணும், காரியங்களை கேட்கணும், ஜெபம் பண்ணணும். சில நேரத்தில் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கறது மாதிரி சாத்தானுடைய கையில் ஒப்பு கொடுத்துடணும். சில நேரத்தில் பைபிள் அப்படி தான் பவுல் சொல்லி கொடுக்குறார். அடங்கலை, கடைசி தீர்ப்பு யார்கிட்ட கொடுத்துடணுமா? சாத்தானுடைய கையில். எதுக்கு அப்படின்னா சாகடிக்கிறதுக்கு இல்லை. சாத்தான் போட்டு துவைக்கிற துவையில் எங்கே உடையாந்துருவாங்க? அவங்க இயேசுகிட்ட வந்துடுவாங்க. ஐயோயோ, தகப்பன் வீட்டில் இருக்கிறது வரலும் எனக்கு திருப்தியாக இருந்துச்சே. அவன் சொல்கிறான், என் தகப்பன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் 3 நேரம் என்ன பண்ணுறான்? திருப்தியாக சாப்பிட்றான், நல்ல ட்ரெஸ் போடுறான், நல்லா தூங்குறான், நல்லா இருக்கிறான். வேலைக்காரன், நான் பிள்ளை. தகப்பன் வீட்டை விட்டு உடியாந்துட்டு எல்லா ஆஸ்தியையும் தொலைச்சிட்டு பன்னிக்கு போடுறது கூட இப்போ எனக்கு கிடைக்கல, பன்றி திங்கிறது எனக்கு கிடைக்கல அப்படின்னு புலம்பும் போது தகப்பனை பார்த்தது மாதிரி, தகப்பனை நோக்கி பார்த்து ஓடி வந்தது மாதிரி, அவன் பிரச்சனை வரும்போது எங்கே வந்துடுவாங்க? கர்த்தரிடமாய் மறுபடி திரும்பி வந்துடுவாங்க. ஆமென். அப்போ யார் கையில் ஒப்பு கொடுக்கணும்? பைபிள் சொல்லுது சாத்தானுடைய கையில் ஒப்பு கொடுக்கணுமா? ஆமென். எதுக்கு அப்படின்னா அவங்க மனம் திரும்பும்படி, அவங்க மறுபடி கிறிஸ்துவுக்கிட்ட வரும்படி. அங்கே சொல்கிறாரு, அவன் தேவனை பகைக்கிறதுலேருந்து அவங்கள வெளியில் கொண்டுட்டு வரணும். அந்த இரட்சணிய கொம்பு அவங்க மேலே என்ன பண்ணணும்? வந்து நிற்கிறதை அவர்களிடத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியவங்களா இருக்கிறீங்க. இதனால் கடைசியாக ஒரு வசனத்தை படித்து நம்ம ஜெபிப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துக்கு வந்துருங்களேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. அன்றியும் சகோதரரே, ம் 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 ஓகே. இங்க சொல்லும்போது சொல்றாரு, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அப்படி சொல்றாரு. இப்போ சொன்னோம் இல்லையா, சுவிசேஷம் இது ஒரு தொகுப்பு. உங்களுக்காக நிறைய இருக்கு, அதுலேருந்து ஒரு சின்ன காரியத்தை எடுத்து உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருக்கும். யாருக்கு அப்படின்னா நம்பிக்கை இல்லாமல் இழந்து போயிருக்கிற வீழ்ச்சியின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய மனுக்குலத்திற்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. இந்த அறிவிக்கப்பட்ட இந்த சுவிசேஷம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை மாற்றப் போகுது. ஆமென். அல்லேலூயா. அதான் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள் அப்படி சொல்கிறார். அவர் பேசுகிற அந்த மக்கள் என்ன பண்ணாங்க? இந்த கொரிந்து பட்டணத்தை சேர்ந்த சபையார் பவுல் சொன்னதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அதை கடைபிடித்தாங்க. அந்த சுவிசேஷத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்க? ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாங்க. அதில் சொல்லும்போது, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாக இருக்குமே அப்படி சொல்கிறேன். அப்போ நீங்கள் இதை நம்பாமல் விசுவாசிக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், நானும் சபைக்கு ஒழுங்காக போகிறேன், காணிக்கை கொடுக்குறேன், தசமபாகம் கொடுக்குறேன், சிறப்பு காரியங்கள்ல எல்லாம் பங்கு பெறுகிறேன் அப்படி நீங்கள் சொன்னாலும் உங்கள் நம்பிக்கையும் உங்கள் விசுவாசமும் விருதாவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். எதுக்கு அப்படின்னா இந்த சுவிசேஷத்தை நீங்கள் கடைபிடிக்கணும். ஆமென். சுவிசேஷத்தை நீங்கள் நம்பணும். உங்கள் பாவத்தை, மீறுதலை, அக்கிரமத்தை கர்த்தர் மேலே வச்சிடணும். உங்கள் பாதிப்பை அவரிடத்தில் கொடுத்துடணும். உங்கள் துக்கத்தை அவரிடத்தில் கொடுத்துடணும். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவரை நீங்கள் நம்பணும். ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நெருங்கணும். அப்படி நெருங்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றுவார். இல்லைன்னா உங்கள் நம்பிக்கை விருதாவாயிடும்.
ஒரு சிலர் சொல்கிறாங்க, நான் இத்தனை வருஷம் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு, இவ்வளோ நாள் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வேஸ்ட்டாக போயிடுச்சு. கடந்த நாட்களில் ஒருத்தவங்க சொன்னாங்க, இப்படி தெரிஞ்சிருந்தா நான் கிறிஸ்தவத்தையே நம்பி இருக்க மாட்டேன் அப்படின்னு. புரியுதா? கிறிஸ்தவத்துக்குள்ள இவ்வளவு பிரிவு இருக்கு அப்படின்னு. பிரிவை பிரிச்சுக்கிட்டது நீங்களும் நானும் தான். ஆமாவா இல்லையா? கிறிஸ்தவத்துக்குள்ள பிரிவே இல்லை. கிறிஸ்தவத்துக்குள்ள ஒரே பிரிவு தான், சுவிசேஷத்தின்படி வாழுகிற ஒரு கூட்டம், கிறிஸ்துவை தன்னகத்தே கொண்டவர்கள். கிறிஸ்தவம் இது ஒரு மதம் அல்ல. இந்திய அரசாங்கம் அதை மதமாக்கிருச்சு. உலக அரசாங்கம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு ஒரு பெயர் கொடுத்துருச்சு. அவ்வளவுதான். இவர் இயேசு வந்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரல. இயேசு சொன்னது உங்களை நல்வழிப்படுத்துகிறதற்கு. சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒரு தம்பி பேசும்போது இப்படியா பேசுகிறார், கிறிஸ்தவம் என்னைக்காவது உங்களை மதம் மாற்றி இருக்கா அப்படின்னு கேட்டார். கிறிஸ்தவம் என்ன சொல்லியிருக்கு? குடிக்காதடான்னு சொல்லியிருக்கு, குடிக்கிறவனை குடிக்காதன்னு சொல்லியிருக்கு, விபச்சாரக்காரனை விபச்சாரம் பண்ணாதன்னு சொல்லியிருக்கு. அப்படிதானே? அப்படி சொல்லி நிறைய காரியத்தை சொல்லிட்டு வந்தார். மதம் மாறுதல் அப்படிங்கிறது எப்போ தேவைப்படுது அப்படின்னா, இந்திய அரசாங்கத்தின்படி நான் கிறிஸ்தவன் அப்படிங்கிறத எங்கே காட்ட வேண்டியது இருக்கு? அரசாங்க பதிவில் காட்ட வேண்டியது இருக்கு. இல்லைன்னா சிறுபான்மை சிறுபான்மை சிறுபான்மைன்னு நம்மளை என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு எந்த காரியங்களும் வரமாட்டேங்குது, எந்த சலுகைகளும் கிடைக்க மாட்டேங்குது, எந்த விதமான நற்காரியங்களும் பண்ண முடியல. ஒரு பக்கம் போனால் நீ இந்துவா இருந்துக்கிட்டு எதுக்கு கிறிஸ்தவனா போற அப்படின்னு கேட்குறாங்க. சர்டிஃபிகேட் ஸ்கூலில் சேர்க்குற பிரச்சனை இருக்கு. நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், நீ எல்லா இடத்துலையும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை நீ என்ன பண்ணணும், அறிவிக்கணும்னு சொன்னார். அப்போதான் மதம் மாறுதல்னு ஒன்று தேவைப்படுது. அதுக்கு முன்னாடியெல்லாம் சர்ச்சில் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சோம். அதுதான் கிறிஸ்தவம். அப்படித்தானே? சர்ச்சுக்கு வருவோம், சர்ச்சு சொல்கிற உபதேசத்தை கேட்போம், மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தாச்சுன்னா நம்ம யார்? கிறிஸ்தவங்க. நம்மளுக்கு பேர் ஒன்று, அந்தோனியா, ஆல்பர்ட், ஆரோக்கியம், மேரி, எஸ்தரு, ஈஸ்டரு அப்படின்னு ஏதோ ஒரு பேரை வச்சு விட்ருவாங்க. உடனே நம்ம என்னவாயிருவோம்? கிறிஸ்தவங்கள் ஆயிடுவோம். எல்லா இடத்துலையும் கிறிஸ்தவங்கன்னு சொல்லி தெரியும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் கிறிஸ்தவம் ஆகணும்னா தமிழ்நாடு கெஜெட்டுக்கு போகணும், அந்தந்த மாநிலத்தினுடைய கெஜெட்டுக்கு போய் மாறணும் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ போக வேண்டிய சூழ்நிலையில் போகிறாங்களே வழிய இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்காக மதம் மாறல. நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் மதம் மாறுகிறதுங்கிறது இயேசுவுக்காக மாறல. நிறைய பேர் நன்மைக்காக தான் அதையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, செய்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய இடங்கள்ல திருமணத்துக்காகவெல்லாம் மதம் மாறுகிற காரியம் இருக்கு. அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ரைட்? நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம், நீங்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா அங்கே சொல்லும்போது சொல்லுங்க, நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணின இந்த சுவிசேஷத்தை இயேசு உங்களுக்கு சொல்லி இருக்கிற, இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர்கள் எழுதி வைத்திருக்கிற இந்த சுவிசேஷ வார்த்தைகளை நாம கேட்டு அதன்படி நடந்து தன் வாழ்க்கைக்கு இயேசுவுக்காக இயேசுவோடு வாழ தீர்மானம் பண்ணும்போது என் நம்பிக்கை வீண் போகாது, என் நம்பிக்கை என்னை வாழ வைக்கும். அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், அப்பொழுது சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும். நீங்கள் அப்படியே இருக்கிற இடத்துல இருந்து எழும்பி நின்று ஆண்டவருடைய நாமத்தை கொஞ்ச நேரம் உயர்த்த போகிறோம். இந்த அடிப்படை சுவிசேஷம் யாருக்கு தேவை அப்படின்னா, வீழ்ச்சியில் இருக்கிற, எதிர்மறையான வார்த்தைகளை நம்பி இருக்கிற, மற்றவர்கள் சொல்லுகிற பொய்களை நம்பி கொண்டிருக்கிற நபர்களுக்கு இது தேவைப்படுகிறது. எனவே இந்த நாளில் ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு உதவி செய்யும் அப்படி சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். அவர் உங்கள் அக்கிரமங்களை மன்னித்து, உங்கள் மீறுதல்களை மன்னித்து, உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களை விடுவிக்கட்டும். கர்த்தாவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. கண்களை மூடிட்டு, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க தான் தெய்வம், நீங்க தான் ரட்சகர், நீங்க தான் மீட்பர், நீங்க தான் இந்த பூமியில வெளிச்சமா வந்தவங்க, ஒளியா வந்தவங்க, நீங்க தான் சுகமாக்குகிற கர்த்தர்,
நீங்க தான் எங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை மாற்றுகிற கடவுள். நீங்க தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே. இந்த வேலையில் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கண்களை மூடி ஏசப்பா அப்படி சொல்லி கூப்பிடுங்க. ஏசப்பா, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க. ரட்சிக்கப்படுவீங்க, நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. அவன் சொன்னார், அதை கை கொண்டிருந்தால், நான் சொன்ன உபதேசத்தை நீங்கள் கேட்டு அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்கும் என்று சொன்னீரே. நிறைய நேரத்தில் எங்கள் விசுவாசம் விருதாவா போயிடுச்சு ஆண்டவரே. இந்த நாளில் இருந்து அப்படி இல்லாமல் தகப்பனே எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். தகப்பனே எங்கள் குடும்பத்தில் ஒரு நம்பிக்கை வரட்டும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு அந்த நம்பிக்கை வரட்டும். அவர் தான் ரட்சகர், அவர் தான் உலக ரட்சகர், அவர் தான் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறவர். He is only great God and Savior. அவர் மட்டுமே கர்த்தாதி கர்த்தர், அவர் ஒருவருமே ரட்சிப்பின் தேவனாய் இருக்கிறவர். எனவே இந்த மதிய வேளையில் இந்த ஆண்டவரை நோக்கி நாம கூப்பிட போகிறோம். கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும். அப்படி கூப்பிடுங்க ஆண்டவரை பார்த்து, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த செப்டம்பர் மாதத்தின் 28ஆம் தேதி வரையிலோ எங்களை நீர் நடத்தி வந்த விதத்திற்காக நன்றி. ஹல்லேலூயா. நடந்ததெல்லாம் நன்மைக்கு, எங்க வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நன்மைக்கு. ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்கும்படி கர்த்தாவே இதை எங்க வாழ்க்கையில நீங்க அனுமதிச்சிருக்கிறீங்க. அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா, அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா, அப்பா உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எதை செய்தாலும் அவருடைய நாமத்து மகிமைக்காக செய்யுங்கன்னு சொன்னீங்களே. இந்த நாளில் இருந்து ஆண்டவரே, நாங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு காரியமும் உம்முடைய நாம மகிமைக்காக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோப்பா. இவங்க ஒவ்வொருவர் மேலையும் உங்கள் கிருபை ஆளுகை செய்யட்டும். உங்கள் தயவு இவங்களை மூடி இருக்கட்டும். நீர் ஒருவரே இவர்களை விடுவிக்கிறதற்கு வல்லமை உள்ள தேவனா இருக்கிறீங்க. இவங்க தேவைகளை நிறைவேற்றுகிறதற்கு நீர் ஒருவரே போதுமானவரா இருக்கிறீங்க. மனுஷனை நம்பி ஆண்டவரே, நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலையில வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கையின் நங்கூரமாய் இந்த நாளில் அவங்க இருதயத்திற்குள்ளே நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே, நண்பனே, நீ பயப்படாதேன்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசட்டும். இயேசுவே, இயேசுவே, உடைக்கப்பட்ட இருதயத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். உங்க சுவிசேஷம் ஆண்டவரை வீழ்ச்சியின் மக்களுக்கு, ஆண்டவரை விழத்தள்ளப்பட்ட பாவத்தில் இருக்கிற மக்களுக்கு, வெளியில ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில விரட்டப்பட்ட சூழ்நிலையை உணர்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் ஒரு நம்பிக்கை வரட்டும், ஒரு நம்பிக்கை வரட்டும். நம்பிக்கை இல்லாம இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்பிக்கை உண்டாகட்டும் அப்பா. இழந்து போன சூழ்நிலையில இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்பிக்கை உண்டாகட்டும் அப்பா. அப்படியே கூப்பிடுங்க ஆண்டவரை நோக்கி. ஒராபோ ரிபாக்கா ருமலா ஷிகதனலா ரிகல் கதரா மாக்கதரலோ ரிமலா ஷியாகதலா கதரனரே. அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி. உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பி தந்தீங்களே. எங்களை மீட்கிறதற்காக, எங்களை விடுவிக்கிறதற்காக, எங்களை ரட்சிக்கிறதற்காக, எங்களை வாழ வைக்கிறதற்காக, எங்களை தலை நிமிர்ந்து நிற்க பண்றதற்காக, சமுதாயத்தில் எங்களுக்கு நன்மை உண்டாக இந்த நாளில் ஒரு அற்புதம் செய்யுங்க. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை சுகமாக்குங்க. கவலைகளோடு கண்ணீரோடு வந்திருக்கிறவர்களை இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய அற்புத கரம் தொடுவதாக. அடி வயிற்று பகுதியில் பிரச்சனையோடு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் இந்த நாளிலே சுகமாக்கும்படி தன்னுடைய கரத்தை உங்கள் வயிற்று பகுதியிலே வைக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சுகமாக்குகிற வல்லமை இப்பொழுது உங்கள் மேலே இறங்கி வருவதாக. ஒரு ரமா தியாக்கதரபலோ ரிக்கல் கதரா சந்தலா கதரலோபோ. மரணத்தையும் ஜெயிக்கிற உம்முடைய வல்லமை, மரணத்தை ஜெயிக்கிற உம்முடைய வல்லமை, மரித்து உயிர்த்தெழுந்த உம்முடைய மரணத்தை ஜெயித்த வல்லமை இப்பொழுது வியாதியின் மேல இருக்கிற அந்த அதிகாரத்தை உரிந்து கொள்ளுவதாக. பொல்லாத ஆவி
இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக. ஜனங்களுக்கு விடுதலை உண்டாவதாக. சிறியோர் முதல் பெரியோர் வரை தேவ நாம மகிமையடும்படி இந்த நாளில் தேற்றப்பட்டு, ஆற்றப்பட்டு, விடுவிக்கப்பட்டு, சுகமாக்கப்பட்டு, பாதுகாக்கப்பட்டு, நம்பிக்கையோடு இந்த இடத்திலிருந்து திரும்பி போகட்டும். இந்த வார்த்தையை கேட்க போகிற ஒவ்வொருடைய இருதயத்திற்குள்ளேயும் இந்த நம்பிக்கையின் வாழ்க்கை உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. இந்த நாளில் வரும்போது பத்திரமாய் கொண்டு வந்தது போல உம்முடைய பிள்ளைகளை சுகபத்திரமாய் கொண்டு போவீராக. மீண்டும் நாங்கள் கூடுகிற வரையிலும் உங்கள் கிருபையும் உங்கள் சமாதானமும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேலே ஆளுகை செய்வதாக. வருகிற வாரத்தில் இருக்கிற உபவாச ஜெபத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருவிருந்து ஆராதனையின் காரியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்ற நாட்களில் நடக்கிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் போகும்போதும் வரும்போதும் ஆண்டவரை பாதுகாப்போடும் சமாதானத்தோடும் இருப்பார்களாக. மீண்டும் சனிக்கிழமை பார்க்கிற வரையிலும் உம்முடைய சமாதானம் இவர்களை விட்டும், இவர்கள் குடும்பத்தாரை விட்டும், இவர்களுக்கு உண்டான யாதொன்றை விட்டும் விலகாதிருப்பதாக. நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. உம்முடைய சுவிசேஷ வார்த்தை பிள்ளைகளை தேற்றட்டும். இவர்கள் அமரும் போதும், நடக்கும் போதும், படுத்திருக்கும் போதும் ஆண்டவரை உமக்குள்ள ஊறி இந்த வார்த்தை, இயேசுங்கிற வார்த்தை அவர்கள் வாயிலிருந்து எப்படியாவது மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு அது வெளி வருவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.